கோச்சா இருக்கேன். இன்னைக்கு இந்த ப்ரோகிராமோட ஹோஸ்ட் நான் தான். ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ஆல். ஸோ நம்ம ரோபோடெக் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் ஒரு 3 இயர்ஸா இப்போ ட்ரேடிங் சம்மந்தமா நிறைய ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் நெட்வொர்க் சம்மந்தமா நிறைய பண்ணல. ஏன் அப்படின்னாக்கா வந்து அது நிறைய யாரும் நம்ம போல அதுக்கு. ஏன் அப்படின்னாக்கா ட்ரேடிங் சம்மந்தமா தான் இது ஆரம்பிச்சது. அதுக்காக தான் வந்து நம்ம ரோபோடெக் நிறுவனமே பண்ணோம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து எங்ககிட்ட வந்து இல்ல சார் ராயல்க்கு வந்து ரிவார்ட் ப்ரோகிராம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக தான் இதுக்கப்புறம் ரீசென்ட்டா நம்ம வந்து இந்த ப்ரோகிராம் வந்து ஒரு 25 ஒரு ப்ரோகிராம் தான் மேக்ஸிமம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இது வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம்னா பீப்புள் கேட்டதுக்காக தான். ஏன் அப்படின்னா அங்கே நம்ம ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ராயல் கிஃப்ட் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி நாங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்துருப்பீங்க. ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளான் நல்லாயிருக்கும். பட் இன்கம் வராது. மேபி ஒன்றுத்துல இன்கம் இருக்கும். பிளான் கரெக்டாக இருக்காது. இது 2மே இருந்தால் பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்மளோட ரோபோடெக் நிறுவனம் அருமையான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இதில் உள்ள எந்த அளவுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ணலான்ற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரோபோடெக் நிறுவனம் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு ரோபோடெக் நிறுவனம் இப்போ வந்து பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு பிரைவேட் லிமிட்டடாக உயர்ந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய கட்டமைப்பே இருக்குது. இந்த கட்டமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் இருக்கு. இதுல என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ரோபோட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்முடைய வெப்சைட் நோட் பண்ணிக்கங்க. www.robotechcrypto.com தான். உங்களுக்கு முடிஞ்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. எந்த டீட்டெயில்னாலும் இதுல நீங்க அணுகலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இதுல ரோபோட்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்கு உள்ள வந்து ஒரு 3 விதமான ஒரு டீம் வந்து இருக்கு. ரோபோடெக் டீம். இதுதான் வந்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கோர் டீம் சொல்லுவாங்க. இந்த கோர் டீம் என்னோட ரோல் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு உண்டான என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஃபுல்லா டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்மளுடைய புரோகிராம் எது நடந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு, பிளஸ் ஸ்டேட் டெக்னிக்கல் டீமுக்கும், எத்திக்கல் டீமுக்கும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு வந்து கோர் டீம் வந்து ரொம்ப வலுவாவே நம்ம ரோபோடெக் நிறுவனத்தில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் டீம். நம்மளுக்கு சிக்னல் குடுக்குறாங்கல்ல, சிக்னல் குடுக்குறதுக்கு உண்டான எல்லா ஒர்க்கும் 24 ஹவர்ஸ் வந்து நமக்கு மானிட்டர் பண்ணி உட்காந்து குடுக்குறதுக்காக டெக்னிக்கல் டீம் வந்து நமக்கு இருக்காங்க. அது இல்லாம என்னன்னா, ஒரு எத்திக்கல் டீம் இருக்கணும். ஒரு நிறுவனத்தில வந்து எத்திக்கல் டீம் இருக்கணும். எதுக்காக இருக்கணும்னா, பாதுகாப்பா இருக்கணும். நாம ஒரு விஷயம் பண்றோம், ஒரு நிறுவனத்தில நம்ம விஷயம் பண்றோம் அப்படின்னா, பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா, நம்ம யாரோ ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, செய்வாங்க. அதில வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கிறதுக்காக வந்து எத்திக்கல் டீம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதில வெரி வெரி ஸ்ட்ராங்கா எத்திக்கல் டீம் இருக்கு. இந்த எத்திக்கல் டீம்னால தான் வந்து எங்களுடைய நிறுவனம் வந்து இன்னும் ஒரு அழகா மெருகேறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபைனலா நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரோபோட்டிக் இந்த இந்த ரோபோட்டிக் நிறுவனம் மூலமா ராயல் கியூ பெனிஃபிட் ப்ரோகிராம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த ராயல் கியூ பெனிஃபிட் ப்ரோகிராம் வந்து என்ன நம்ம பண்றோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாரி தான் எத்திக்கல் டீம் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ethical@robotechcrypto.com வந்து உங்களோட வெப்சைட் ஐடி இருக்கும். ஏதாவது வந்து புகார் இருந்தா நீங்க அதில கண்டிப்பா தெரிவிக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா நெறிமுறை குழு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறனால தான் இந்த நிறுவனம் வந்து இவ்வளோ கட்டுப்போக்கா போயிட்டு இருக்கு எங்களுக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லாம போயிட்டு இருக்கிறது ஒரே ஒரு காரணம் வந்து நாங்கள் இவங்க ஒரு பலமான ஒரு எத்திக்கல் டீம் தான். ஸோ பாதுகாப்பா நாங்க வந்து இங்க பிசினஸ் பண்றோம். அதுக்கு காரணமும் இந்த எத்திக்கல் டீம் தான். இந்த எத்திக்கல் டீம் பத்தி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாங்க. ஏன்னாக்கா வந்து எத்திக்கல் டீமுடைய பவர் தான் எங்கள ரோபோடெக் நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு விருட்சம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ராயல் கீலோட பெனிஃபிட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பெனிஃபிட் தான் பார்க்க போறோம். அத பத்தி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்சன இன்வைட் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ராயல் கியூல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து புரோகிராம் என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு இதில எப்படி நம்ம புரோகிராம் வந்து பார்க்கலாம், நம்ம செய்யலாம், எப்படி சம்பாரிக்கலாம் அப்படின்றதுக்கு, நம்ம ராயல் வியூ பத்தி பெனிஃபிட்ஸ் என்ன? ஏன் ராயல் வியூ வந்து நம்ம பண்ணணும்? அப்படின்றதுக்காக வந்து ஒரு பெர்சன இன்வைட் பண்ண போறேன். யார் அப்படின்னாக்கா, இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ஜினியரிங் கோல்ட் மெடலிஸ்ட்டுங்க. ஓகேங்களா? இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவரு இதுக்கு முன்னாடி இருந்த இதுல எல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல எல்லாம் ஃபுல்லா எல்லாம் நம்பர் 1 இருந்தாரு. ஸோ இந்த ஃபீல்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசு. இவர் வந்து ஒரு நம்ம இந்த ராயல் கியூ நிறுவனத்தில ஒரு ஆர்கானிக் நெட்வொர்க்குங்க. ஏன் அப்படின்னாக்கா, இவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நெட்வொர்க் ஃபீல்ட பத்தி இவருக்கு ஃபுல்லாவே தெரியாது. தெரியாம இருந்தாலும், இந்த கடந்த 1 வருஷத்தில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மென்ட் ஆகி ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னாக்கா,
ஆல்ரெடி முன்னாடி சொன்ன எந்த ஃபீல்டில் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பர் ஒன்னாக இருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யார் அப்படின்னா இவர் நம்மளுடைய ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்காரு. ஒன் ஆஃப் த ஒரு வெல்த் கோச், சீனியர் வெல்த் கோச்சாக இருக்காரு. இந்த ராயல் கியூ பெனிஃபிட்டை பற்றி உங்களுக்கு சொல்றதுக்காக அவர் நான் இன்வைட் பண்ணுறேன். லெட்ஸ் வெல்கம் அவர் டைரக்டர், அவர் ஒன் ஆஃப் த சீனியர் வெல்த் கோச் அண்ட் மிஸ்டர் கிஷோர் சிங் சார். வெல்கம் சார் தி ஸ்கிரீன் சார். தேங்க்யூ ஃபார் வார்ம் வெல்கம். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. அண்ட் அனைவருக்கும் இணைந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இது வரைக்கும் நம்ம சொல்லியிருப்பாரு நம்மளுடைய வண்டர்ஃபுல் ஹோஸ்ட் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்த ப்ரோக்ராமை வழி நடத்தினது பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். ஸோ ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல நிறைய கட்டமைப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்காக ஒரு டூலை பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ராயல் கியூ. ஸோ ராயல் கியூலையும் நிறைய கட்டமைப்புகள் இருக்கு. ராயல் கியூ பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்துட்டு இந்த பிஸ்னஸ்க்குள்ள வரணும் இல்லையா? ஸோ எதற்காக இந்த ராயல் கியூ எடுக்கணுங்கிற ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல போறேன். ஸோ முடிந்தால் கண்டிப்பா ஒரு பேப்பர் பென் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ராயல் கியூங்கிற ஒரு வண்டர்ஃபுல்லான டூல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஒரு ட்ரேடிங் டூலுங்க. இந்த டூல் மூலியமா எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு நாட்டோட பணவீக்கத்தை தாண்டி சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சி தான். இந்த கிரிப்டோ கரன்சி ஃபீல்டுல எந்த ஒரு லாஸும் இல்லாம நம்மளுக்கு அதிகமான லாபத்தை மட்டும் ஈட்டக்கூடிய ஒரு டூலாக இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு வண்டர்ஃபுல்லான டூல் ராயல் கியூன்னு சொல்லுவாங்க. இந்த ராயல் கியூ பத்தி சொல்லணும்னா முதலாவதாக நம்ம கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரும்பொழுது நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்திருப்போம். நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சஸ் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அதுல உலகத்திலே நம்பர் ஒன்னான எக்ஸ்சேஞ்ச், அதுவும் இந்தியாவில வந்து ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்ல ரெஜிஸ்டர் செய்த இந்த எக்ஸ்சேஞ்சாக பினான்ஸ் இருக்காங்க. அதே போல வண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்சேஞ்சஸாக நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிராக்கன், ஓகேஎக்ஸ், இண்டோடெக்ஸ், பைபிட், கூகாயின், ஹூபி போன்ற நிறைய எக்ஸ்சேஞ்சஸோட நம்மளோட ராயல்க்கு வந்து இணைக்கலாம். எக்ஸ்சேஞ்சஸோட ஒரு டூலை வந்து இணைக்கலாம் அப்படின்னா அந்த டூல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இருந்தா கண்டிப்பா யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா இந்த ராயல் கியூல எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவிட்டி தான் ஜாஸ்தியா இருக்கு. எப்படின்னா ஃபண்ட்ஸ் எதுவுமே இந்த டூல்ல கிடையாது. எப்பவுமே வந்து 24/7 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஈட்டக்கூடிய வண்ணம் தான் இந்த டூல் இருக்க போகுது. இந்த வண்டர்ஃபுல்லான ஏஐ டூலை நம்ம எப்படி ஒன் பை ஒன்னா பயன்படுத்தலாம்னு பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க. இந்த ராயல் கியூ எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இவங்க வந்து ரோபோடெக்ல இருக்கக்கூடிய ஒரு மையப்பட்ட ஒரு நிறுவனம் மாதிரி இவங்களுக்கும் ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு டீம்ஸ்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு ஆபரேஷன் டீம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அவங்களுக்கும் பேக் அண்ட் டீம்ஸ், நிறைய டீம்ஸ் அவங்களுக்கும் வைத்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கோர் டீம் முழுமையா எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ங்கிற நாடுல இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டூல் ஏஐ டூல் நான் சொல்றேன் இல்லையா? இந்த ஏஐ டூல் வந்து தானியங்கி, செமி தானியங்கின்னு சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய நபர்கள் லாபத்தை ஈட்ட தான் வந்திருக்காங்க. ஸோ சில பேர் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பாட்டே தானே வாங்கும் தானே விற்கும். அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். சில பேருக்கு டைம் இருக்கும். ஸோ அவங்க வாங்கலாம். ஆனால் அந்த பாட்டே வந்து தனியாக அவங்களுக்கு ப்ராஃபிட்டோட வித்து தரக்கூடிய வண்ணம் தான் இருக்கும். ஸோ வரவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக தான் நம்மளுடைய ஏஐ டூல் வந்து வேலை செய்யுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ டூல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அல்காரிதம், அதாவது நம்மளுக்கு நம்ம மேக்ஸில் ஒரு கணக்கு சொன்னோன்னா அதுக்கான ஒரு கரெக்டான விடை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளோட அளவுகளை பொறுத்து அந்த வர்த்தகமை செய்யக்கூடிய வண்ணமாக தான் இந்த டூல் இருக்கு. இந்த ஏஐ டூலும் இந்த சாஃப்ட்வேரும் நம்ம கொடுக்கக்கூடிய அளவு ஈடுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யும். அதற்கு தாண்டியும் அதற்கு குறைவாக வேலையே செய்யாது. அப்ப எவ்வளவு நுண்ணறிவுடன் எவ்வளவு ஒரு ப்ரிசிஷன், அந்த 100% சொல்லுவாங்க இல்லையா? அதை கண்டிப்பா இதுல நீங்க பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? வேற எதுவுமே இல்லைங்க, செயற்கை நுண்ணறிவு தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இப்போ எலெக்ஷன் சீசன் முடிஞ்சது இந்தியாவில். நம்மளுடைய பிரதமர் வந்து பாஷ்யம் என்கிற ஒரு செயல்ல வந்து, அதாவது ஒரு ஏஐ டூலை யூஸ் பண்ணாங்க. பேசக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழியில இருந்தாலும் உங்களுக்கு ஆங்கிலத்திலேயோ வேற பிற மொழியோ கேட்க முடியும். அதே மாதிரி ஏஐஎஸ் வந்து டிரைவர்லெஸ் கார் இல்லாம ஓட்டக்கூடிய நிறைய இடத்துல இருக்கு. அண்ட் சென்னையில கூட அடுத்த வருஷம் டிரைவர்லெஸ் மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோல யாருமே இல்லாம, டிரைவரே இல்லாம நம்மள சேஃப் அண்ட் செக்யூரா கொண்டு போற மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜியை 5 வருடத்துக்கு முன்னாடியே உலகத்துல பேசும் பொழுது இதை வந்து செயல்பாட்டுல கொண்டு வந்தது நம்மளுடைய ராயல் கியூ சாஃப்ட்வேர். இந்த ராயல் கியூல இந்த ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு
செயற்கை நுண்ணறிவுடன் 24 மணி நேரமும் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கோங்க. இந்த மார்க்கெட்ல ஏன் வாட்ச் பண்ணணும்னு வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அளவுக்கும் இந்த அளவு மட்டும் இல்லாம 24 மணி நேரமும் வந்து உங்களுக்கு 7 நாட்கள் 365 நாட்களும் ஒரு வருடத்துல முழுமையா செயல்பாட்டுல இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்கணும், நம்மளால அது சாத்தியமா? நம்ம ஒரு மார்க்கெட்ல நுழையிறோம், அதுல வந்து ஏற்றங்கள் இறக்கங்கள் கண்டிப்பா இருக்குங்க. அந்த ஏற்றம் இறக்கத்தை நம்மளால கணிக்க முடியுமா? கண்டிப்பா அந்த இடத்த கணிக்க முடியவே முடியாது. ஆனா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா இந்த ஏஐ டூல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கும் பொழுதும் உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய வண்ணமாக எந்த சோர்வும் இல்லாம நம்மளுக்கு கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி சொல்லும்பொழுது நான் நிறைய மார்க்கெட்ஸ்ல பயணிச்சிருக்கேன். என்னோட ஃபாதர் வந்து ஒரு பெரிய ட்ரேடர் அண்ட் அவரோட வம்சாவழியில வந்த நான் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸ் நிறைய பார்த்திருக்கேங்க. ஆனா இப்ப நான் என்ன ட்ரேடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கிரிப்டோ ட்ரேடர். ஏன்னா கிரிப்டோல பணவீக்கத்தை தாண்டி அதிகமா சம்பாதிக்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மார்க்கெட்ல அதிகமான ஏற்றம் இறக்கம் நம்மளால பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் துக்கம் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா? மார்க்கெட்டும் அந்த மாதிரி தான். சில நாள் ரொம்ப கிரீனா இருக்கும், சில நாள் ரெட்டா இருக்கும். எதை இருந்தாலும் அந்த மார்க்கெட்ல உங்களுக்கு லாபத்தை மட்டும் ஈட்டக்கூடிய வண்ணம் தான் இந்த ஏஐ டெக்னாலஜில இயங்கும் ராயல் கியூ வேலை செய்யுதுங்க. அண்ட் கிரிப்டோ கரன்சி மாதிரி அதிகமான ஏற்றம் இறக்கம் இல்லாத மார்க்கெட் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அண்ட் அந்த ஒரு மார்க்கெட்லயும் நம்மளுக்கு ஜீரோ லாஸ்ல வந்து இந்த பாட் வந்து வேலை செய்யுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏஐ டெக்னாலஜில வேலை செய்யக்கூடிய இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவு பாட் வந்து கண்டிப்பா அதுக்கு வந்து ஒரு உணர்ச்சியே இல்லாதனால தான் நம்மளால அதை வந்து செய்ய முடியும். நம்ம வந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே இந்த ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்து பார்ப்போமே, அந்த இடத்துல வந்ததான்னு 10 தடவை நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு இருப்போம். ஆனா நம்ம இவங்க கிட்ட ஒரு ஒப்படைப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம ஹாயா உட்காந்துட்டாலும் பரவாயில்ல, அதுல ப்ராஃபிட்ல ஈட்டக்கூடிய வண்ணம் தான் அந்த அளவுக்குள்ள வேலை செய்யக்கூடிய வண்ணம் தான் ஏஐ டூல் வேலை செய்யுது. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அளவுகோல் அப்படின்னு. எந்த அளவுகோலுக்குள்ள வேலை செய்யும்? மார்க்கெட்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஆனா இந்த ராயல் கியூ எடுக்கக்கூடிய டெக்னாலஜி டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. மார்டிங்கல் டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட். அதாவது ஒரு ஒரு தங்கத்தை ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கலாம். மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு இறங்கி இறங்கி அதிக லாபம். மேல வந்து கம்மியா வாங்கி கீழே அதிகமா வாங்கி உங்களுக்கு வந்து ஒரு அந்த மார்க்கெட்ல இருந்து அந்த வந்தான் வென்றான் சென்றான்ங்கிற ஒரு வழிமுறையில உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய வண்ணம் தான் இந்த அருமையான ஏஐ டூல் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம இங்க நீங்க சம்பாதிக்க வந்திருக்கீங்க, நீங்க சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க யார்கிட்டயும் நம்ம ஃபண்ட்ஸ் கிட்ட வாங்குறது கிடையாது. ஆனா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வண்ணம்ல மற்றவர்கள் சம்பாதிக்கிறதுனால மட்டும் நீங்க சம்பாதிக்கலாம்னா இங்க மட்டும் தான் முடியுங்க. வேற எல்லா இடத்துலயும் இங்க ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்ல. ஆனா நான் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் மற்றவர்களுடைய லாஸ்லயும் கூட மத்தவங்க சம்பாதிப்பாங்க. ஆனா இங்க நீங்க லாபம் சம்பாதித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கூட உங்களுடைய பார்ட்னர் சம்பாதித்தால் மட்டும்தான் உங்களுக்கும் லாபம் வரக்கூடிய வண்ணமாக தான் நம்மளுடைய ராயல் கியூ வந்து இயங்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து பார்க்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரு எவ்வளவு கேபிட்டல் வைத்தாலும் $50 இருந்தாலும் $500 இருந்தாலும் $5000 இருந்தாலும் இந்த சந்தையுடைய ஏற்ற இறக்கத்தை கரெக்டா பயன்படுத்தி நம்மளுக்கு லாபத்தை மட்டும் ஈட்டு தரும். $50 வைத்திருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியும் $5000 வைத்திருக்கிறவங்களுக்கு வேற மாதிரியும் இந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ பாட் வந்து வேலையே செய்யாது. ஆனா அது மட்டும் இல்லாம நம்ம எதற்காக உழைக்கிறோம்? பணத்துக்காக உழைக்கிறோம் ஒரு காரணம். ஆனா நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியான பாதையா அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு சில வாட்டிகள் கேள்வி வரும். இந்த பாதையில பயணிக்கும் பொழுதுதான் தெரியும். ஆனா தூரத்துல இருந்தே பார்க்கும்பொழுது இது எப்படி சரியான பாதை அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போறீங்க, இல்ல பிரைவேட் வேலைக்கு போறீங்க. ஒரு 30 நாள் வேலை செய்தால் உங்களுக்கு ஒரு பே செக் வரும். ஆனா ஒவ்வொரு நொடியும் இப்ப நான் பேசி தொடங்குனதுல இருந்து $1.6 வந்து எனக்கு பாசிவ் இன்கம் கிடைச்சிருக்குங்க. 1.6 இலங்கையில இன்டூ 400ன்னு போட்டு பாருங்க, இந்தியால இன்டூ 92 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது அந்த காசு பேசும் பொழுதும் தூங்கும் பொழுதும் எப்படி உங்களுக்கு வருமானம் வரும்னா இந்த மூலியமா தாங்க. பாசிவ் இன்கம்னு சொல்றாங்களே, செயற்கை வருமானம். நிறைய பேர் வந்து இந்த செயலற்ற வருமானத்தை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த செயலற்ற வருமானம்னா நீங்க அதுல ரொம்ப பெரிய உழைப்பு கொடுக்காம
அவங்களுக்கு நீங்க எந்த பெரிய வேலை செய்யலாலும் உங்களுக்கான வருமானம் உங்களுக்கு ஈட்டக்கூடிய வண்ணமாக இருந்தால் அதுதான் ஒரு செயலற்ற வருமானம். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஏஐ பாட் வந்து யாருக்கும் வந்து பாகுபாடு பார்க்கறது கிடையாது. நாங்களும் ரோபோடெக்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, சின்ன அளவுல ஆரம்பிங்க, பிறகு கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்ஸ்கள் மூலியமாக நீங்க உங்களுடைய வர்த்தகத்தை பெரும் அளவுல நீங்க லாபத்தை ஈட்டக்கூடிய வண்ணமாக நீங்கள் பெருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அதே மாதிரி தான் ஒரு குடும்பத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய ட்ரேடிங் குடும்பத்தை முதல்ல ஒரு 2, 3 பார்ட்னர்ஸ் 4, 5 பார்ட்னர்ஸ் வராங்கன்னா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த அவங்களுக்கு சொல்லி தரணும். அவங்களுக்கும் லாபத்தை ஈட்டு அவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தால் மட்டும்தான் அவங்க ஈட்டக்கூடிய லாபத்தை பொறுத்து உங்களுக்கு இந்த வண்டர்ஃபுல்லான ஏஐ பாட் வந்து உங்களுக்கு அப்பப்போ இன்ஸ்டன்டா வினாடிக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்கலாம், ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் எனக்கு லாபம் ஈட்ட முடியுமா அப்படின்னு. இதற்கான விடை என்னன்னா, நம்மளுக்கான உச்ச வரம்பு எங்கேயுமே கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளுக்கான உச்சவரம்பு எப்படி நம்ம நிர்ணயிக்கலாம்னா, நம்மளுடைய பார்ட்னர்ஸ் எவ்வளவு ட்ரேட் பண்றாங்களோ அதை பொறுத்தும், பார்ட்னர்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட லாபத்தை ஈட்டுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான வரம்பு உச்ச வரம்பை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளைக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கதான் செய்யும். ஆனா சராசரியா கண்டிப்பா நம்ம வந்து நல்ல முறையில சம்பாதிக்கக்கூடிய வண்ணம் தான் இந்த ஒரு ஏஐ பாட் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி வினாடிகளுக்கு நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. என்னோட மதரும் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா தான் இருந்திருந்தாங்க. அவங்களும் உழைத்திருக்காங்க. அவங்களோட கம்மியான நேரத்துல நான் உழைத்து கொண்டு ஜாஸ்தியான ஒரு பணத்தை சம்பாதிக்க முடியும். அதுவும் நேர்மையான ஒரு மெத்தட்ல அண்ட் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க வண்ணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி இயங்கக்கூடிய இந்த ராயல் கியூ மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இந்த ராயல் கியூவை பத்தி எனக்கு வாய்ப்பு அளித்த ரோபோடெக் டீம்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கிவிங் வேல்யூபிள் இன்புட். ஸோ ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்தாரு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த உங்களோட ராயல் கியூ பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ராயல் கியூ பாட் வச்சு எப்படி நாம் வந்து பேசிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படின்றது வந்து விஷயத்தை நம்ம பார்க்கலாமா? ஸோ இதை பற்றி வந்து யார் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும், யார் சொல்லி கொடுத்தா இதில் வந்து அனுபவப்பட்டு சம்பாரித்து ஒரு சம்பாதிச்ச ஒரு பர்சன் சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இல்லை, ராயல் கியூ நிறுவனன்றது மிகப்பெரிய ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அது யார் முறையாக எடுத்துகிட்டு போய் பண்ணுறாங்கன்றது ரொம்ப விஷயம். ஸோ நம்ம அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இவர் யார் அப்படின்னா, ஒரு கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி சுமார் ஒரு 48 லட்ச ரூபாய் கடத்தில் இருந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாருங்க. இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 crore மேலே ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி அவர் சொல்லிக் கொடுத்த இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனில் தான் நம்ம வந்து நிறைய பேர் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். ஸோ எந்த ஒரு பேசிவ் இன்கம்க்கு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் வேணும் இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறதா இப்போ வரப்போகிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ரோபோடெக் ஒரு நிறுவனருங்க. இந்த ரோபோடெக் நிறுவனர் தான். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ரோபோடெக் ஃபவுண்டர் கூடமும் அவர் தான். அது இல்லாமல் எங்களுக்கு எல்லாமே வந்து வழிகாட்டியும் அவர் தான். நம்ம ராயல் கியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் கியூ நிறுவனத்தில் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் வேர்ல்டு நம்பர் 1 மென்டாரும் அவர் தாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் ராயல் கியூவில் வந்து ஹையஸ்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா V6ன்னு சொன்னவர், அதை அச்சீவ் பண்ணவரும் அவர் தாங்க. ஸோ இதெல்லாம் மேலே என்ன அப்படின்னாக்க நம்ம இன்டர்நேஷனல் நம்ம ராயல் கியூ பாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் பார்ட்னராக அவர் இருக்கார். அதான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. அதுவும் யார் அப்படின்னா அவர் நமக்கு ஒரு தமிழர் அப்படின்றது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த தருணத்தில் அவர் வந்து நான் இன்வைட் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக இருக்கேன். அவரை வாழ்த்து வணங்குறேன். ஸோ உங்களுடைய கரகோஷத்தோட உங்களோட ஆதரவோட அவர் வந்து நான் இன்வைட் பண்ண போகிறேன். லெட்ஸ் வெல்கம் அவர் மென்டார், அவர் விசனரி, எங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் மாதிரி. ஸோ வெல்கம் மிஸ்டர் அன்புராஜ் சார் அந்த ஸ்க்ரீன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க சார்? தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கேன். நீங்க நிறைய பேர் என்ன வரவேற்கீங்க. உங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ என்னை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க அப்பா வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவர், எங்க அம்மா வந்து ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவங்க. எனக்கு வந்துட்டு படிக்க வைக்கிறதுக்காக சென்னை கூட்டிட்டு வந்தாங்க. நான் பிறந்ததெல்லாம் கரூர் பக்கத்துல ஒரு லாலாப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் நான் பிறந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 47 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்து எனக்கு இந்த தொழில் கிடைச்சிருக்கு.
சீனிவாசன் சார் எல்லாமே சொல்லிட்டாரு அவரு. நான் 47 லட்ச ரூபா கடன்ல நிறைய கஷ்டப்பட்டு வந்தேன். ஆனா இந்த கம்பெனி வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட கஷ்டத்துக்காக என்னோட குடும்ப பிரச்சனைக்காக நான் உழைச்சேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்கு. ஸோ கம்பெனினா அப்படிதான் இருக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒண்ணுமே செய்யல. நம்ம நம்ம பிசினஸ் அப்படின்னா 2 வகையில ஒரு பிசினஸ் இருக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில. ஒண்ணுன்னா யாரையாவது ஒருத்தவங்களை கீழே போட்டு அவங்க மேலே ஏறினா நம்ம கொஞ்சம் உயரத்துக்கு வந்துடலாம். அப்புறம் கீழே இருக்கவங்க என்ன பண்ணணும், யாரையாவது பிடிச்சி அவங்க கீழே போட்டு அவங்க மேலே ஏறி இப்படிதான் உயர்ந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு. இன்னொரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு, என்னன்னா ஏத்தி விட்டு கை கொடுத்து அவங்க கையில ஏறலாம், அப்படிதான். ஸோ இங்க ராயல் கியூல எப்படின்னா 2வது வகையில சொன்ன மாதிரி தான், ஏத்தி விட்டுறணும், அவங்க ஏறிடுவாங்க, அப்புறம் நம்ம கையை கொடுப்பாங்க, நம்ம மேலே ஏறிடும், அப்படிதான். எப்படி நான் சொல்றேன்னா, அவங்க லாபம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே லாபம் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல நம்ம ஒரு பிசினஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியா ஆனாதான் நமக்கு அந்த செரிக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பினஸோட நமக்கு வந்து ஹாப்பி ஆகுது, அவ்வளவுதான். ஸோ இந்த ராயல் கியூ யாருக்கு தேவை அப்படின்னா, இந்த ராயல் கியூ வந்துட்டு ட்ரேடிங் பண்ணக்கூடிய, அதுவும் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ண ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு டூல். இந்த டூல் இல்லாத இருக்கவே முடியாது. சாதாரணமா அந்த ட்ரேடிங் வியூ இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து அந்த ப்ரோ வெர்ஷன் சொல்லுவாங்க, அதுவே வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. அதை வாங்கினா நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ட்ரேடிங் பண்ணலாமா, எப்போ வாங்கலாம், எப்போ செய்யலாம் அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த ராயல் கியூ பட் எப்படின்னா, இது நமக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு ரொபோட்டிக் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வச்சு ஒரு பணக்கார ஒருத்தர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே சாஃப்ட்வேரை வித்து பணக்கார ஆனார் இல்லையா பில்கேட்ஸ், ஸோ அதே மாதிரி இதுலயும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க ரொபோட்டிக்கை நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேரை வந்து ட்ரேடர் ஆக்கணும். ட்ரேடிங் தெரியாதவங்களுக்கு கூட சிம்பிளிஃபைடா அந்த ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா கத்து தந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த சிமிக்கைகள் சிங்கிள்லாம் கொடுத்தோம். ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து சக்சஸ் ஆச்சு, எங்ககிட்ட நிறைய சக்சஸா போயிட்டு. ஸோ இங்க இருந்து வந்திருக்கவங்களும் 2 வகையான பீப்புள்ஸ் வந்திருப்பீங்க. ஒருத்தவங்க யார் அப்படின்னா, ராயல் கியூனா என்னன்னு தெரியாதவங்களும் வந்திருப்பீங்க, இல்ல தெரியும் பிசினஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு வேணுன்றவங்களும் வந்திருப்பீங்க. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ராயல் கியூ பாட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கவங்க ஏதாவது ஒரு பெனிஃபிட்காக வந்திருப்பீங்க. சரி, இந்த ப்ரோக்ராம் பாக்குறதால ராயல் கியூ ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணவங்களுக்கு என்னென்னலாம் லாபம்ன்றதை நான் சொல்லிடுறேன். கடன் வாங்கி நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இந்த ராயல் கியூ பாட் மூலியமாவே உங்களுக்கு தேவையான யூஎஸ்டிடி உங்களால மைண்ட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்றது நீங்க தெரிய போகுது. அண்ட் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூல் கேஷ். அதுக்கு ஒரு ஃபியூல் கேஷ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்க ஃப்ரீ பண்ணிக்க முடியும். ஃப்ரீ பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா நீங்க பேமெண்ட் சம்பாதிக்க முடியும். 3வது என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து ரினியூல் பண்ணணும் இல்லையா, அந்த ரினியூவலும் ஃப்ரீயா பண்ணிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு பிசினஸா பண்ணும்போது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வருமானம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுதான் இந்த ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம்ல முழுக்க நம்ம பார்க்க போற விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்துல இருந்து நான் ஆரம்பிப்பேன். எனக்கு பிடிச்ச வார்த்தை, ஒரு சில பேருக்கு இந்த வார்த்தை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு இதெல்லாம் சிம்பிள் அப்படின்னு நினைப்பாங்க, அவ்வளவுதான். என்னன்னா அந்த புவர், யாருமே புவரா இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம், எல்லாருமே ரிச்சா இருக்கணும்னு தான் நினைப்போம். ஆனா இந்த புவருக்கு என்ன காரணம் அப்படின்னா, வாய்ப்பை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் கடந்து போறது தாங்க காரணம். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், காரண காரியம் இல்லாம இந்த ப்ரோக்ராமுக்கு யாருமே வந்திருக்க மாட்டீங்க. ஏதோ 2 வகையான சக்தி தான் இருக்குது, ஒன்னு இயங்குற சக்தி, இன்னொரு இயக்குற சக்தி, அவ்வளவுதான். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க, அதை கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கங்க. ஸோ இதை தாண்டி இதை தவிர்த்து போறதால நமக்கு எந்த நன்மையும் ஆகப்படுறது கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில அந்த ரிச் ஆகி இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வேண்டும் என சீரான பழக்கம் இருக்கவங்க தான். பட் இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தோம் அப்படின்னா பெருசா வளர முடியாது. என்ன காரணம்னா, இந்த 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 ப்ரோக்ராம்ல வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இன்னும் 110 வருஷம் கொடி கட்டி பறக்க போற இந்த தொழிலுங்க. 110 வருஷம் கொடி கட்டி இந்த தொழில் தான் பறக்க போகுது. இதுல நம்ம என்ன ரோல் பண்றோம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த பாட் யாருக்கெல்லாம் தேவை, ஒரு ட்ரேடருக்கு தான் தேவை. நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரை ட்ரேடர் ஆக்குறோம். ட்ரேடிங்ன்றது பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆக்குறோம். ஸோ அவங்களுக்கு நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் இதெல்லாமே நாங்கள் ஃப்ரீயா சொல்லி தந்து நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள ஒரு மிக சிறந்த ஒரு ட்ரேடர் ஆக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் இல்லாம எதுவுமே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கப்பல் படைத்தது கடலுக்குள்ள போறதுக்கு தான், தரையிலே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா கடலுக்குள்ள போயிடுச்சுன்னா ரிஸ்க் தான். ஆனா அது படைச்சது அதுக்கு தான், பர்பஸ். நம்ம பிறந்ததுக்கான பர்பஸ் என்னங்க, நம்ம மிக சிறந்த லெவல்ல வாழணும், வளரணும். ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம வாழணும், வளரணும்னா வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தாதான் முடியும். ரிஸ்க் எடுக்கல அப்படின்னா அதே இடத்துல மட்டும்தான் இருக்கணும். ஆனா ரிச் ஆகணும்னு நினைக்கிறோம் இல்லையா, ரிச் ஆகிறதுல இந்த ரிஸ்க்ல இந்த பாதி அந்த RISKன்னு இருக்குல்ல, அந்த SK அப்படின்றத மட்டும் ஒரு சின்னதா ஒரு மாற்றம் பண்ணி அழகான முறையில CH போட்ட ரிச், அவ்வளவுதான். இதுக்குள்ளேயே தான் இருக்கு, ரிஸ்க்குள்ளேயே தான் ரிச் இருக்குதுன்றது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த ராயல் கியூவோட பிளான்ஸை பத்தி நம்ம சொன்னோம்னா ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிளான்ங்க. ஸோ இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா
ஸ்ரீனிவாசன் சார் அவரே சொல்லியிருக்காரு, அவருக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நிறைய அனுபவம் இருக்கு. மிஸ்டர் கிஷோர் சிங் சார் சொல்லியிருக்கிறாரு, அவர் வந்துட்டு அனுபவம் இல்லை, ஆனால் நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நான் பல வருஷமா நெட்வொர்க் பண்ணிட்டு இருந்தவன் தான். இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் பிளான், அமேசிங் மார்க்கெட்டிங் பிளான் நான் எங்கேயுமே பார்க்கல. இதை கட்டுறது ரொம்ப கஷ்டம், நான் கட்டிட்டா விழாது, அதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த பிளான் மட்டும் இந்த ராயல் கியூக்கு இல்லை அப்படின்னா நான் நெட்வொர்க்கே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் நெட்வொர்க்கே வெறுத்து போய் வந்தவன். ஏன்னா மாசம் மாசம் ஒரு டார்கெட் பண்ணாதான் காசு அப்படின்றதுனால என்னால அது முடியல, அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த பிளானை கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். ஸோ இந்த பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வகையான வருமானங்கள் இருக்கு. ஒன்று என்னன்னா ஆக்டிவேஷன் போனஸ். ஆக்டிவேஷன் போனஸ்னா என்ன ஆக்டிவேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ராயல் கியூ பாட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அது என்ன அமௌண்ட், அது எப்படி பிரிச்சு தராங்கன்னு சொல்றேன். இந்த ஆக்டிவேஷன் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பணம் தராங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராயல் கியூ வந்து பாத்தீங்கன்னா மவுத் டு மவுத், எங்கேயுமே எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கூகுள்லயோ யூடியூப்லயோ விளம்பரம் வந்து கம்பெனியே கொடுக்கறது இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ராயல் கியூ யார் இதை வந்து பிரபலப்படுத்துறாங்களோ, யார் இதை மற்றவங்களுக்கு சொல்லி விடுறாங்களோ, சொல்லி கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கே பல பங்குகளை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் ஆக்டிவேஷன் பண்ணோன்னு. அடுத்து என்னன்னா ட்ரேடிங் ப்ராஃபிட். இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட்ல உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வரல, இதுக்கு அப்புறம் வந்துருச்சான்னு தெரியல. எந்த ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மா இருந்தாலும் அந்த புரோக்கரேஜ் கமிஷன் பிடிப்பாங்க, பைக்கும் செல்லுக்கும். செல்லு ஸ்டாப் லாஸா இருந்தாலும் அவங்களுக்கு லாஸ் ஆனாலும் அதுல இருந்து ஒரு புரோக்கரேஜ் கமிஷன் பிடிப்பாங்க. ஆனால் பைக்கும் பிடிக்காம செல்லுக்கும் பிடிக்காம ப்ராஃபிட் எடுத்தா மட்டும்தான் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்குன்னா இன்னி வரைக்கும் அது ராயல் கியூ மட்டும் தான். 20% வந்து பிடிப்பாங்க. அதுலயும் என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் இந்த பாட் அவங்களுக்கு சொல்லி விட்டாங்களோ, யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ, யார் அதுக்கான நெட்வொர்க் பண்றாங்களோ அவங்களுக்கே வந்துட்டு பிரிச்சு தராங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டிவேஷன் கெயின் அப்படின்றது $120. இந்த $120 என்ன பண்றாங்க அப்படின்னா, $40 கம்பெனி வச்சுக்கிட்டு $80 நமக்கே என்ன பண்றாங்க, அப்படியே பிரிச்சு தராங்க. ஸோ அது எப்படி பிரிச்சு தராங்க அப்படின்னா, $30 இருந்து $70 வரைக்கும். இப்பதான் 80 நீங்க அதுக்குள்ள 10 அப்படின்னா எஸ், அந்த 10 அப்படின்றது V6 அப்படின்ற ஹையர் லெவலுக்கு 2 விதமான இன்கம் இருக்கு. ஸோ அது என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த இன்கம் எப்படி தராங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேங்க் ஏற்ற மாதிரி. இதுல யார் யாரெல்லாம் ராயல் கியூ பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணிருக்கீங்களோ 2 வகையா எல்லாரும் பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, வரும்போதே ட்ரேடிங்காக வேண்டி பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறமா பிசினஸுக்கு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த பாட்டு பிசினஸ் லைன்ல இருந்துச்சுன்னா, ப்ரமோஷன் லைன்ல இருந்துச்சுன்னா அதிலேயே தொடரலாம். இல்லைன்னா இன்னொரு $120 கொடுத்து யார் உங்களோட அந்த ட்ரைனரோ அவங்களோட பேச்சை கேட்டு அவங்க எங்க சொல்றாங்களோ அந்த இடத்துல நம்ம ஒரு பாட்டை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா டீம் சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ யாரெல்லாம் ராயல் கியூ பாட் ஆக்டிவேஷன் பண்றீங்களோ அவங்களாம் VIP 1, அதான் V1 சொல்லுவாங்க. ஸோ அந்த V1க்கு 30, V2க்கு 40, V3க்கு 50, V4க்கு 60, V5க்கு 65, V6க்கு 70 USDT இன்ஸ்டன்டா உங்களுக்கு தந்துருவாங்க ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும். ஸோ இது டைரக்டுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட டீம்ல, நம்ம ஒரு டீம் வளர்த்தோம் அப்படின்னா அந்த டீம்ல ஆக்டிவேஷன் தந்தாலும் அதை நம்மளோட ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு தருவாங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். இந்த ட்ரேடிங் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த 20% பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த 20% 100 கன்வெர்ட் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா அதை 30%ல இருந்து 70% வரைக்கும் நமக்கே திருப்பி தராங்க. அதான் பெரிய விஷயம், நமக்கே திருப்பி தராங்க. அது எப்படி அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா, அந்த 70ல இதுலயும் வந்து 10 கம்மி பண்ணிடுறேன். என்ன காரணம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு V6ன்ற லெவலுக்கு 2வது ஒரு வருமானத்துல அது ஒரு வருமானம். இந்த ரேங்க் 1 அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாட் ஆக்டிவேஷன் பண்ணவங்க அவங்களுக்கு 20%, இந்த V2ன்றவங்களுக்கு 30%, V3ன்றவங்களுக்கு 40%, V4ன்றவங்களுக்கு 50%, V5ன்றவங்களுக்கு 55%, V6ன்றவங்களுக்கு 60% ஆஃப் ஃபியூல் கேஷ் இன்ஸ்டன்டா என்ன பண்ணுவாங்க, ராயல் கியூலயே வந்துட்டு கொடுத்துருவாங்க. ராயல் கியூவால வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் ராயல் கியூ வேலட்லயே உடனே கிரெடிட் பண்ற ஒரு அருமையான ஒரு நிறுவனம். அதை நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டன்டா உங்களோட எக்ஸ்சேஞ்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு தேவை ஏதாவது உங்களோட நாட்டோட கரன்சியா வேணும் அப்படின்னா இமீடியட்டா நீங்க வந்துட்டு செல் பண்ணி நீங்க கரன்சியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற யாராவது ஒருத்தவங்க ஆக்டிவேஷனுக்கு கேட்கறாங்க அந்த டாலர் அப்படின்னா ராயல் கியூ டு ராயல் கியூ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து கரன்சியாவும் நீங்க வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம். சோ இது இல்லாம இந்த V6 அப்படின்ற லெவலுக்கு என்ன வருமானங்கள்னா 2 வகையான வருமானங்கள் தராங்க. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணும்போது அதை $120ல $10 எடுத்து ஓரமா வச்சிடறாங்க.
அந்த $10 என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோல் டே எவ்வளவு ஆக்டிவேஷன் நடந்திருக்கோ அந்த $10 எடுத்து உலகத்துல இருக்கிற V6 எல்லாத்துக்கும் அந்தந்த டீமோட வெயிட்டேஜுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு தராங்க. ஆனா இந்த இன்கம் வரத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு V6 ஆயிட்டு அவங்களோட ஐடிக்கு கீழே ஒரு V6 ஆனாதான் இந்த 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 இன்கமுக்கு எலிஜிபிலிட்டிங்க. நான் V6 ஆயிட்டேன், ஆனா நான் இன்னொரு V6 உருவாக்கும், அப்பதான் இந்த ஒரு இன்கமுக்கு எலிஜிபிலிட்டி நல்லா ஆகும். அப்படி எலிஜிபிலிட்டி ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு V6 நான் உருவாக்குறதால ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா தராங்க, ஒரு ஷேரும் எக்ஸ்ட்ரா தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அகைன் நான் இன்னொரு V6 உருவாக்குனா இன்னொரு ஷேரும், அடுத்த ஷேர், இந்த மாதிரி வந்து ஷேர்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடனே ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஒரு ட்ரிப் அப்படியே கிரெடிட் ஆயிட்டே இருக்கும். இதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இது இல்லாம இன்னொரு வருமானம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் டிவைடென்ட்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் டிவைடென்ட் வரதுக்கு எந்த விதமான டைட்டீரியா அதுவும் கிடையாது. நீங்க V6 ஆனாவே எலிஜிபிலிட்டி. நான் வந்து போன மாசம் 4ஆம் தேதி நான் V6 ஆயிருக்கேன். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போன மாசம் அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாசத்தோட 1ஆம் தேதியில இருந்து இந்த மாசத்தோட இறுதி வரைக்கும் கணக்கு பண்ணி வரும் செப்டம்பர் மாசத்தோட 1ஆம் தேதி எனக்கு என்ன பண்ணுவாங்க, குளோபல் டிவைடென்ட் கொடுத்துருவாங்க. இந்த குளோபல் டிவைடென்ட் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரேடிங்கோட வால்யூம் இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ், அதுல ஒரு 10% எடுத்து வச்சிருவாங்க. அதை உலகம் ஃபுல்லா எடுத்து வைப்பாங்க. அத ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் எத்தனை V6 இருக்காங்களோ அந்த V6க்கு அவங்களோட டீமோட பர்ஃபார்மன்ஸ் வெயிட்டேஜுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு தருவாங்க. ஒரு மாசம் நல்ல வருமானம் வரும், ஏன்னா ட்ரேடிங் நல்லா நடக்கும், வருமானமும் ஜாஸ்தியா வரும், நமக்கு கிடைக்கக்கூடிய போனஸும் ஜாஸ்தியா கிடைக்கும். ஒரு மாசம் கம்மியா கிடைக்கும், அதே மாதிரிதான் முன்ன பின்ன வரும். ட்ரேடிங்கை பொறுத்து தான் எல்லாமே இங்கேயும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்தியாவில் ஒருத்தர் $300 இருந்து $45,000 வரைக்கும் அவரே தான் பண்ணியிருக்காரு, அவரே தான் வாங்கியிருக்காரு. $300 அவர் தான் வாங்கியிருக்காரு, $45,000 அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இன்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஐடியோட கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களையும் நம்ம ஒரு ஆளா நம்ம V6 ஆக அந்த டீமோட எக்ஸ்ட்ரா ஒரு ஷேர் மட்டும் இல்லாம நிறைய ஆக்க எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமோட வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்காரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபென்டாஸ்டிக்கா அந்த ப்ராஃபிட் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தது தான். இப்ப புதுசா ஒன்றும் கிடையவே கிடையாது. சரி, என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு மார்க்கெட். இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிப்டோ மார்க்கெட்ல ரியல் ட்ரேடரா இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா 4 வருஷத்துல 8 மாசம் ஒரு பீக் மேப் போகும். அந்த 8 மாசம் சில பேர் வந்து வேடந்தாங்கல் பறவையாட்டம் அப்ப மட்டும் தான் வருவாங்க, ஒரு கொஞ்சமான சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்களோ அவங்க அதிகமான வருமானத்தை சம்பாதிப்பாங்க. அதனாலதான் உலகம் ஃபுல்லா இருக்கிற அந்த கிரிப்டோ ட்ரேடர் எல்லாருமே இந்த 4 வருஷம் டிராவல் பண்ணுவாங்க ஒரு 8 மாசம் வியாபாரத்துக்காக. அப்படி ஒரு 8 மாசம் வரப்போறது இப்பதான், இன்னொரு ஒரு 2 மாசமோ 3 மாசத்துல வந்துடும். மொத்தம் 2025 சரியான ஒரு பீக்ல இருக்கக்கூடிய ஒரு நாளகட்டங்க. சோ ஏற்கனவே இதே மாதிரி ஒரு 8 மாசம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த 8 மாசத்துல ஒருத்தர் சம்பாரிச்சிருக்காரு. அந்த சம்பாரிச்சதை வந்துட்டு ஒரு லைவ் ப்ரூஃபா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வெரி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும், வெரி யூஸ்ஃபுல்லாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ லைவா பார்க்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா. இவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் தான், ஆனா வந்து சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருக்காரு. இவர் பேர் வந்து ஜானி சிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. எனக்கு டெய்லியும் காலையில எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறவர் தான். ஸோ ரொம்ப நல்ல ஒண்டர்ஃபுல் விமன் பர்சனாலிட்டி. ஸோ அவரோட சின்ன ஒரு டெஸ்டிமனியை பாருங்க. Greetings, my partners from all over the world. I am Johnny Singh from Team 123. As you can see, this is my back office. I am doing this video to celebrate my 11th month with Royal Q. In 11 months, let me share with you what Royal Q has blessed me with. Right? First, to start, let's look at the team. Team size at this moment, as we are recording this and we're talking about this, I started with Royal Q on the 8th of May 2021. I am doing this recording today on the 9th of April 2022, just one day after my 11th month. The team size is 84,482 activated. Right? Now let's see what is the daily rewards. This is my daily rewards. Right? It has been consistent. Royal Q has never shortchanged us. There are people who say that Royal Q, you cannot make money in Royal Q. They just simply did not build the business correctly. ஓகே,
ஸோ ஒரு ஆங்கிலத்தில் பேசியிருந்தாலும் புரிஞ்சிருக்கும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பவர்ஃபுல். ராயல் கியூல பணம் வரல அப்படின்னா சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ராயல் கியூ பிஸ்னஸை பில்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராயல் கியூ பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் வந்தோடனே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாமல் ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆளுங்களாம் நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். நம்ம தான் ஏதோ பயங்கரமான ஒரு நல்லா சிந்திக்கிறோம். ஆனா கம்பெனி ஆரம்பிச்சவனுக்குலாம் சிந்திக்கிற திறமை இல்லைன்ற மாதிரி நமக்குள்ளேயே நமக்கு இருக்கும். எனக்கு கூட அப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லெவல் வந்தோடனே நம்ம அதிகமாக வருமானம் வரும்னு எல்லாம் தப்பா நினைக்கிறாங்க. அது கிடையாது. இங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்குது. V1, V2, V3, V4, V5, V6ன்னு ஒரு லெவல் இருக்கு. ஒரு லெவல் வந்தோடனே வருமானம் வரவே வராது. ஒரு லெவல் வரும்போது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்தாதான் ஒரு லெவல் வரும். அப்ப டீம் வரும்போது தான் உங்களுக்கான வருமானங்கள் வருமே தவிர அந்த இடம் வந்துட்டா வராது. இதை புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இது பண்றது தான். நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்காக, டார்கெட்டை பண்றதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த நிலை வரணுன்றதுக்காக நிறைய தவறான ஒரு ஐடியெல்லாம் போடுறது, அந்த இடத்துக்கு வர்றது, இதெல்லாம் தப்பான விஷயம். அதை நாங்க ரொபோடெக்ல என்கரேஜ் பண்றதே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அவங்கள பர்ச்சேஸ் பண்ணி ஒரு நிலையை அடைஞ்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் வருமானம் வரல. என்ன காரணம்னா, ராயல் கியூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, V6ஏ நீங்க ஆனா கூட உங்களோட டீமோட வெயிட்டேஜ பார்த்து தான் தராங்க. அந்த வெயிட்டேஜுக்கு ஏத்த மாதிரி தான் உங்களோட வருமானம் இருக்கும். அதனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இன்னை வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அது தெரியாம தான் நிறைய பேர் வந்து தப்பு கணக்கு போட்டிருக்காங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. ஸ்ட்ராங்கா பிசினஸ் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்றாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதால தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாரையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெவல் ஏறதுக்காக நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண விடுறதே கிடையாது. பாட்டை பர்ச்சேஸ் பண்ண விடுறதே கிடையாது. ஒண்ணு அவங்க ட்ரேடிங்ல இருந்தா பிசினஸ் பாட்டை வாங்கலாம். ஒண்ணு மிஞ்சி போனா அவங்க ஒய்ஃப், ஹஸ்பண்ட் ஒரு பாட்டை வாங்கி அவங்க ட்ரேட் பண்ணலாம். அவ்வளவுதானே தவிர, நான் ஒரு இடம் போகணும், எனக்கு ஒரு 5 பாட் இருந்தா நான் ஒரு நிலை வந்துருவேன்றதுக்காக 5 பாட்டை பர்ச்சேஸ் பண்றது நாங்க யாரையுமே விட மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான். சோ அதனால நாங்க இன்னொரு விஷயம் என்ன பண்றோம்னா, ரியல் ட்ரேடர் ஆக்குறோம். வரவங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஆக்குறோம். வரவங்கள ஸ்ட்ராங் ஆக்குனாதான் பிசினஸ் நல்லா வர முடியும் இல்லையா? அதனால தான் நாங்க என்ன பண்றோம், ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். எப்படிதான் இருக்கும்னா, யார் யாரெல்லாம் இந்த ராயல் கியூ பாட்டை வாங்குறாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து இந்த இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க தான் சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த சிக்னல் எல்லாமே அவங்களா எடுக்கிற வண்ணம் பழகிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் மூலியமா இந்த சிக்னலை பத்தி எப்படி எடுக்கிறதுன்ற நாலேஜ் கொடுத்து, அந்த நாலேஜ் கொடுக்கறது மட்டும் இல்லாம நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, வருடத்திற்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தி, அங்க லைவா வர வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு லைவா சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பணும். அப்படி நடந்த ஒரு ப்ரோக்ராமை தான் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சென்னை ட்ரேட் சென்டர்ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணோங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டே ஃபுல்லா நாங்க என்ன பண்ணோம், அவங்கள ஒரு ரியல் ட்ரேடர் ஆக்கி நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா அழகு பார்த்தோம். அதுல போயிட்டு வந்தவங்க அத்தனை பேருமே வந்து நல்ல எர்ன் பண்ணக்கூடிய லெவல்ல வந்துட்டு அவங்க வளர்ந்துருக்காங்க. அது ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மிக சிறந்த ஒரு வாய்ப்பா நாங்க பார்க்குறோம். ஸோ வந்திருக்கவங்க எல்லாம் ஃபென்டாஸ்டிக்கா வந்து ட்ரேட் எடுத்தாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதைத்தான் வந்து நாங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிசினஸ் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 நிலையில அவங்க இருப்பாங்க. ஸோ அதை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நாங்க பண்ண அந்த ப்ரோக்ராமோட அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறதுக்கு நான் விரும்புறேன். 1 செகண்ட் இருங்க. அந்த வீடியோவை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ 1 செகண்ட் சார் நான் பண்றேன். ஓகே. தேங்க் யூ சோ மச் அண்ட் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூமெண்ட்டா இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டோம். ஸோ 1 செகண்ட். ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, சென்னை ட்ரேட் சென்டர்ல நடந்த ப்ரோக்ராமோட வீடியோவை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஜஸ்ட் வந்துருச்சு. ஷேர் பண்றேன். மிஸ்டர் சீனிவாசன் சார் ஷேர் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே. சார் இல்ல சார். ஓகே. எஸ் சார். சார் ஆயிடுச்சு. ஓகே. அண்ட் தேங்க் யூ சோ மச். அண்ட் இந்த மாதிரி நாங்க வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைய விதமான ட்ரைனிங் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் நாங்க முன்னேற்றத்துக்கான விஷயங்களை பண்றோம். அண்ட் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்தீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கும் வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பா.
ஸோ தொடர்ந்து இருங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எதுக்காக போறோம்னா, அந்த V1 அப்படின்ற ஒரு லெவல் வந்தோனே அவங்கள ஒரு ட்ரேடர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றோம். ஓகே ரைட். ஆனா அந்த V2 அப்படின்ற ஒரு லெவல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த V1ல இருந்து V2 போகும்போது அதிகமான வருமானங்கள் வரும். அது எப்படி போறது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி போறது அப்படின்றத நம்ம சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா போனா என்ன வருமானம் வரும்ன்றது அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நீங்க தான் யாரெல்லாம் இந்த ராயல் கியூப் பாட் ஆக்டிவேஷன் பண்றீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு V1 தான் $120 கொடுத்து ஸோ உங்களோட பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா ABC அப்படின்ற இந்த 3 பேருக்கு கீழே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். X or Y. ஸோ இதுக்கு கீழே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ V1ல இருந்து V2 போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் V1ல இருந்து V2 போகணும்னா 3 டைரக்ட் நீங்க போட்டிருக்கணும். கண்டிப்பா உங்களோட ஐடியில 3 டைரக்ட் போட்டிருக்கணும். உங்களோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 20 டீம் மெம்பர்ஸ் வரணும். இதே மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கும். என்னன்னா உங்ககிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த 20 பேருமே நிறைய பேர் நெட்வொர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படி போடக்கூடாது. உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு 4வது ஆளு தெரிஞ்சா கூட அவரை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா கீழே நம்ம வந்துட்டு பண்ணணும். ஏன்னா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டாலர் கிடைக்கும் இல்லையா? அதை இவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த வேலட் அனுப்பிச்சு வாங்க சொன்னா வாங்கிக்கலாம். ஆனா அந்த ஃபியூல் கேஷ் எல்லாம் அவர்களுக்கு தான் போகும். ஆனா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட காலுக்கு கீழ இருந்து நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? மிக சிறந்த ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் அந்த டீம்ல ஒர்க் பண்ணணும். டீம்ல ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா வந்து நம்மளே வந்துட்டு 4வது லைன் 5வது லைன் எல்லாம் வேலை செஞ்சவங்க எல்லாம் நான் பார்த்துட்டேன். இந்த ஃபீல்டுலயே இல்லாம போயிட்டாங்க. சோ இதுதாங்க ப்ளூ பிரிண்ட், சக்சஸ்க்கான ப்ளூ பிரிண்ட். இந்த மாடல்ல நீங்க பண்ணீங்கன்னா சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஆயிடலாம். சோ இந்த மாடல்ல பண்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா V2 ஆயிட்டோனே அவங்களெல்லாம் நாங்க ஒரு லீடரா கன்சிடர் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு வீக்லி ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் நாங்க அவங்களுக்கான ஜூம்ல வந்து ட்ரைனிங் நாங்க கொடுக்குறோம். ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டியை உண்டு பண்றோம். ஸோ அது இல்லாம அவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது. ஸோ நான் ஜூம் ட்ரைனிங் பொறுத்தளவுல எப்படி நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஏவி நீங்க பார்க்கலாம். ஓகே. சோ இந்த ட்ரைனிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்குங்க. வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸஸ் இருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ட்ரைனிங்கோட லெவலே மாத்திருக்காங்க. யாருமே அந்த V2 அப்படின்ற லெவல்ல இருந்து யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கல. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் லெவல் V4 அப்படின்ற லெவல்ல இருந்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொரு V4ம் V2ல இருந்தா வந்திருக்காங்க அப்படின்றத மறந்துடுறாங்க. இதை ரோபோடெக் புரிஞ்சுக்கிட்டதால தான் V2க்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லைவ் ட்ரைனிங்கா நாங்க என்ன கொடுக்க போறோம்னா வர நவம்பர் மாசம் 10ஆம் தேதி என்ன பண்றோம் அப்படின்னா ரெட் கார்பரேட் ஈவென்ட்னு ஒரு ஈவென்ட் நடக்குது. அது கூட சேர்ந்து V2 அண்ட் அபோவ் லீடர்ஷிப் ஒர்க் ஷாப் நடத்துறாங்க. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா த கிரேட் சேலத்துல வந்து ரேடிஷன் ஹோட்டல்ல வந்து நடத்துறோம். ஸோ யாரெல்லாம் லைஃப்ல வந்து முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஒரு மிக சிறந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இருக்க வேண்டிய இடம் V2 அப்படின்ற லெவல் நிலையை அடைந்து நீங்க நவம்பர் 10ஆம் தேதி இந்த இடத்துல இருக்குங்க. நவம்பர் 10ஆம் தேதி இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா வரப்போற புல்ரன் மார்க்கெட்டுக்குள்ள மிக சிறந்த இடத்துக்கு போக போறீங்கன்னு உறுதி. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது என்ன ரெட் கார்பரேட் அப்படின்ற நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். அண்ட் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த V2ல இருந்து V3 எப்படி ஆகணும்ன்றது சொல்றேன், கேட்டுக்கங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரெச்சர் ABC இந்த லெவல்ல தான் இருக்கணும். நீங்க எப்படி வந்துட்டு ஒரு V1 நீங்க ஆனீங்க, V2 ஆனீங்களோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி V2 ஆனீங்களோ அதே மாதிரியே இந்த ABC அந்த நபர்களை வந்து நீங்க V2 ஆக்கணுங்க. சோ இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த 10th வந்துட்டு ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரும் இல்லையா, அதுல வந்துட்டு தேர்ச்சி பெற்றாதான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்க நீங்க V6 ஆகணுமேன்றதுக்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த V2ல இருந்து V3 ஆகிறதுக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டக் என்னன்னா 100 பீப்புள்ஸ் வந்தாதான். மத்த எந்த இடத்துலயுமே இது வைக்கல. அந்தந்த நிலை வந்தாங்கன்னா அடுத்த நிலை போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் 100 பீப்புள்ஸ் ரீச் ஆனாதான் V3. சோ அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த V2வை அடுத்து V3 ஆகிறதுக்கான ஒர்க்கை இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் 100 பீப்புள் வருவீங்க. 100 பீப்புள் வந்தோன்னா நீங்க V3 ஆவீங்கன்னு சொல்லுவாங்க. சோ எப்படின்னா இதை பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட், சக்சஸ் ப்ளூ பிரிண்ட் தான் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். இதுதான். சோ இதுல நீங்க அந்த 3 லைன்ல மட்டுமே தான் நீங்க பிசினஸ் பண்ணணும்ன்றத மறந்துடாதீங்க. தவறி கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க V6 அப்படின்ற ஒரு லெவல் போகணும். உங்களை நம்பி இருக்கிற டீம் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா இந்த 2 லைன்ன்றது ட்ரேடிங் லைனா மட்டும்தான் இருக்கணும். இன்கேஸ் இவருக்கு ஆசை இருக்கலாம்,
நான் ட்ரேடிங் லைன்ல இருந்து நான் வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தா இந்த பாட்டை அவர் ட்ரேட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு $120 கொடுத்துட்டு நீங்க எங்க சொல்றீங்களோ அந்த இடத்துல வந்தா டீம் சப்போர்ட்டும் கிடைக்கும், எல்லாம் சேர்ந்து வளரலாம். இதுல ஒருத்தர் மட்டுமே இருந்து வளர்றதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. எல்லாருமே சேர்ந்தாதான் வளர முடியும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ அப்ப ப்ளூ பிரிண்ட் என்னன்னா, சக்சஸ்ஃபுல் ப்ளூ பிரிண்ட் இதுதான். சோ இந்த மாதிரி உங்களோட டீமை நீங்க வளர்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா இந்த மாதிரி நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆகலாம், ஈஸியா வந்து V3 அப்படின்ற லெவல் ஆயிரலாங்க. V3ன்ற லெவல் ஆயிட்டா இந்த மாதிரியான இந்த கவுண்டிங் ப்ராப்ளம் வராது. அது மட்டும் இல்லாம V3க்கு நாங்க வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வீக்லி ட்ரைனிங் நாங்க கொடுக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வாட்டி வந்து பாத்தீங்கன்னா லைவ் ட்ரைனிங் வந்து கொடுத்தோம். எங்க அப்படின்னா சென்னையில வந்து ஹில்டன் ஹோட்டல்ல வச்சு நாங்க ஒரு ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணோம். அந்த ட்ரைனிங்கோட ஏவியை வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நான் விருப்பப்படுறேன். ஜஸ்ட் பாருங்க. ஹாப்பி மார்னிங். குத்துவிளக்கு ஏற்றுதல் பிரைவேட் லிமிட்டடாக நம்ம பதிவு செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத பலத்த கரகாசத்தோட நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். இவ்வளோ பெரிய செஷனுக்காக தான் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கடந்து இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இவ்வளோ பெரிய செஷன் எடுக்க போகிற அவர் யார்? மிஸ்டர் MP சிவராமகிருஷ்ணன், அப்பீல் ஆடிட்டர். உண்மையிலேயே நான் போன எல்லா மீட்டிங்லேயும் எங்கள் வீட்டுக்கு ரெய்டு வரணும்னு சொன்ன முதல் டீம் இந்த ரோபோடெக்கோடைய டீம் தான். உண்மையிலே அவங்களுக்கு நல்ல பாராட்டு கொடுங்க. அதனுடைய இந்த 2 வருஷ வளர்ச்சி எனக்கே பிரமிப்பாரு. இன்னைக்கு நிற்கிறேன், எனக்கே பிரமிப்பு. கூட தான் இருக்கேன் நான். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கூட இருக்கேன். இந்த நிறுவனம் மிகப்பெரிய சக்சஸ் அடையுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. நீங்க வந்து லாபம் உங்களை எல்லாரையும் மிகப்பெரிய வெற்றியாளனாக பார்க்கணுங்கிற சந்தோஷத்தோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. த கிரேட் மென்டர், வேர்ல்டு நம்பர் 1 மென்டர் நம்மளோட அன்புராஜ் சார். அவங்க தான் இப்போ ஸ்டேஜுக்கு வர போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த V3லேருந்து V4 எப்படி போகிறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ இதே தான் வெரி சிம்பிள். இதில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து விட்டுட்டேன். என்ன அப்படின்னா இந்த V2 அப்படின்ற ஒரு லெவலில் இருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து நீங்கள் V3 அப்படின்ற லெவல் வரணும்னா 5 டைரக்ட் போட்டிருக்கணும். அந்த 2 டைரக்ட் வந்து கம்பல்சரியாக போட்டிருக்கணும். அது ட்ரேடிங் லைனாக இருந்தால் ஓகே. அதே மாதிரியே இந்த V3லேருந்து இந்த V4 வரணும் அப்படின்னா 8 டைரக்ட் போட்டிருக்கணும். ஆனால் அந்த 8 டைரக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டைரக்ட்ல மட்டுமே தான் உங்களோட ட்ரேடிங் வரும். ஸோ இது மாதிரி தான் உங்களோட 3 டைரக்ட்ல மட்டும் தான் ட்ரேடிங். ஓகேங்களா? 3 டைரக்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போறீங்க, ABC. ஸோ எப்படி நீங்கள் அந்த V2 ஆக்கினா மட்டும் பத்தாது, 100 ஆகணுமோ, இங்கே அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு 3 பேரை நீங்கள் V3 ஆக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, V4 அப்படின்ற லெவலில் அரைஞ்சிடுறீங்க. ஆனால் 8 டைரக்ட் நீங்கள் போட்டிருக்கணும். ஸோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட் இதுதான். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லைன் எல்லாமே ட்ரேடிங் லைன் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் லைன்ல இருந்து இல்லைங்க, நான் வந்து ஒரு ப்ரமோஷன் லைன்ல நான் வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ப்ரமோஷன் லைன்ல வரணும் அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பா நான் வந்து என்னங்க பண்ண இதே ஐடியில பண்ணணுமானா, அந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் இருந்தா பரவாயில்ல. ப்ரமோஷன் இல்லை, சப்போஸ் நான் வந்து ட்ரேடிங் லைன்ல தான் இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி கவலையப்படக்கூடாது. எதற்காக நான் சொல்றேன்றதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். இது வந்து ஒரு பெரிய பிசினஸ். இந்த பிசினஸ் வந்துட்டு மிக சிறந்த பிசினஸ். ஒரு நாளைக்கு ஃபியூல் கேஷ் இருக்கு இல்லையா, அந்த ஃபியூல் கேஷே நிறைய உங்களுக்கு வந்துடும். சும்மாலாம் சாதாரணமான சொல்ல முடியாது. ஃபியூல் கேஷே ஏகப்பட்ட ஃபியூல் கேஷ் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ்ங்க இந்த பிசினஸ். அதனால தான் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பிசினஸ்ல வந்துட்டு அந்த V4 அப்படின்ற லெவல் வந்தோன்னா ஒரு ரெட் கார்பரேட் நிகழ்ச்சி நடத்துறோம். ஸோ அந்த ரெட் கார்பரேட் நிகழ்ச்சி வந்துட்டு எப்படி நடந்துச்சு அப்படின்றத போட்டு காட்டுறேன். இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் ரெட் கார்பரேட் நிகழ்ச்சியில வரப்போறாங்க. நீங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளே பண்றேன், ஜஸ்ட் பாருங்க.
ஸோ இந்த மாதிரி நிலை வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா V4 அப்படின்ற நிலை போடுங்க. ரொம்ப சிம்பிள் இதுதான். ஸோ ரொம்ப சிம்பிள் இதுதான். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங் பிளான் தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகணுங்க, இதுக்கப்புறமா வந்து நீங்க 6 அப்படின்ற ஒரு லெவல் போறதுக்கு முன்னாடி V5 அப்படின்ற ஒரு லெவல் வரணும். ஸோ அது எப்படிங்க வரணும், இதுதான் நீங்க ஜஸ்ட் இதே தான் ABC அவ்வளவுதான். நீங்க எப்படி அந்த 3 பேரை வந்துட்டு V3 ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரியே நீங்க 12 டைரக்ட் போட்டிருக்கணும். அந்த 12 டைரக்ட்ல 3 பேர்ல தான் பிசினஸ் நீங்க பண்ணணும். மற்றதெல்லாம் ட்ரேடிங் லைனா இருக்கணும். ஸோ அதே சமயத்துல அந்த 3 பேரை ஏற்கனவே நீங்க V1ல இருந்து V2 ஆகும்போது அவங்கள V2 ஆகிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. அதே மாதிரி V3 ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றீங்க, V4 ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவ்வளவுதான் நீங்க V5 ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் அதுக்கான ப்ளூ பிரிண்ட். ஸோ நீங்க பாத்துக்கலாம் ABC அப்படின்ற ஒரு லெவல். ஸோ இதுக்கு கவுண்டிங்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வெரி சிம்பிள். 12 டைரக்ட் நீங்க போட்டிருக்கணும். 3 பேரை தவிர மீதி இருக்கிற அந்த 9 லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் லைனா இருந்தா பெட்டருங்க, அவ்வளவுதான். ஸோ V5 அப்படின்ற லெவலுக்கு அடுத்த லெவல் தான் த ஸ்டார் லெவல் V6. ஸோ இந்த V6 ஆகணும்னா என்ன பண்ணிருக்கணும், 20 டைரக்ட் நீங்க போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா 3 V5களை உருவாக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கணும். சப்போர்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுங்க, V6 அப்படின்ற நிலை வருவீங்க. ஸோ இதுதான் பாருங்க, இதுதான் அதுக்கான ப்ளூ பிரிண்ட். ஸோ நீங்க பாத்துக்கலாம், வெரி சிம்பிளா இருக்கு. 3 V5 உருவாக்குறீங்க, அவ்வளவுதான். மீதி எல்லாமே வந்து ட்ரேடிங் லைன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துச்சுன்னா என்னங்க உங்களுக்கு வருமானம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜ்ல சிம்பிளா போட்டாங்க பாருங்க, அவ்வளவுதான். ஸோ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு காட்டுற பாருங்க. நீங்க ஒரு V1 அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 30 USDT கிடைக்கும் ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும். அவங்க ட்ரேட் பண்ணா 20% ஆஃப் ஃபியூல் கிடைக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னொரு ஒரு V1க்கு கீழே ஒரு V1 ஆக்டிவேஷன் பண்ணா நீங்களும் அவங்களும் ஒரே ரேங்க்ல இருக்கிறதால தற்காலிகமா எதுவும் கிடைக்காது. ஆனால் 20 டீம் மெம்பர்ஸ் வந்தாதான் நீங்க V2 ஆக முடியும். அதுக்கு அவங்க வேணும். ஓகேங்களா? சோ 3 டைரக்ட் போட்டுட்டீங்க, 20 டீம் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, நீங்க V2 அப்படின்ற லெவல் வந்துட்டீங்க. இப்ப என்னங்க கிடைக்கும், ஏற்கனவே இப்ப அதே வேலை தான் பண்ணிருப்பீங்க. ஆனா ஒவ்வொரு டைரக்ட்டுக்கும் 40 USDT கிடைக்கும். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 30% ஆஃப் ஃபியூல் கேஷ் கிடைக்கும். சோ இதுல என்னன்னா இதுல யாருக்காவது கீழே கொடுத்துட்டா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எப்படி 40 வந்துற போகுது, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வாங்கிடலாம். சோ அது இல்லாம நீங்க V2 இருக்கிறதால உங்களோட ஐடிக்கு கீழே ஒரு V1 இருப்பாங்க, அவங்க ஆக்டிவேஷன் பண்ணாலும் உங்களுக்கு 10 USDT கிடைக்குங்க, 10% ஆஃப் ஃபியூல் கேஷும் கிடைக்கும். சோ அதே மாதிரியே 3 V2வும் 100 டீம் மெம்பர்ஸ் வந்தாதான் நீங்க என்ன ஆவீங்க, நீங்க V3 ஆவீங்க. சோ அப்ப நீங்க இருக்கிற அதே மாதிரி ஒரு லெவல் V2 வந்துட்டா உங்களுக்கு தற்காலிகமாக எந்த வருமானமும் வராது. ஆனால் அந்த நிலை வந்தாதான் நீங்க அடுத்த நிலை வர முடியும். அடுத்த நிலையிலிருந்து சொர்க்கம் காத்துக்கிட்டு இருக்குது. என்னன்னா நீங்க V3 ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவேஷன் பண்ணாலும் 50 USDT அண்ட் அந்த V1 வந்துட்டு ட்ரேட் பண்ணாருன்னா 40% ஆஃப் ஃபியூல் கேஷ் வரும். நீங்க V3 ஆகிட்டீங்கன்னா உங்க ஐடிக்கு கீழே ஒரு V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க. 20 USDT 10 USDT ஆஃப் அவங்க ஆக்டிவேஷன் ஃபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 20% 10% ஆஃப் அந்த கேஸ் ஃபீ உங்களுக்கு கிடைக்கும். இதுல பாருங்க ஒரு விஷயம், நீங்க 3 V3 உருவாக்குனாதான் V4. ஆனால் ஒரு V3 உருவாக்கிட்டீங்க, அவங்க ஆக்டிவேஷன் பண்றாங்க அவங்க டீம்லன்னா உங்களுக்கு தற்காலிகமா எதுவும் கிடைக்காது. ஆனால் ஃபியூல் கேஷ்ன்றது உங்களுக்கு அதுல கேஸ் ஃபீ பியர் ரிவார்டுன்றது உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க 10%. இந்த மாதிரி நீங்க 3 V3 உருவாக்கிட்டா அடுத்த ஒரு சொர்க்கமான ஒரு நிலை காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா V4ல இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதுல ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் வந்துட்டு 60 USDT கிடைக்கும். அண்ட் பாருங்க கம்பெனியே $120 தான் வாங்குறாங்க, அதுல பாதி உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபீஸ் அந்த கேஸ் ஃபீஸும் 50% உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்க இந்த V4ன்ற லெவல் வந்துட்டதால உங்களோட நிலையில இருந்த உங்களோட ஐடிக்கு கீழே V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க. இவங்க எல்லா லெவல்ல இருந்து ஒரு V1ல இருந்து 30, ஒரு V2ல இருந்து 20, ஒரு V3ல இருந்து 10 USDT உங்களுக்கு உடனடியாக ஆக்டிவேஷன் ஃபீஸ் கிடைச்சிரும் உடனடியா. அண்ட் அடுத்து அவங்க எல்லாம் ட்ரேட் பண்றதுல இருந்தும் 30%, 20%, 10% ஆஃப் அந்த ஃபியூல் கேஷ் உங்களுக்கு கிடைச்சிருங்க. ஸோ அமேசிங் ஒரு விஷயம் என்னன்னா 3 V4 வந்தாதான் நீங்க V5. ஒரு V4 வந்துட்டா கூட அவரோட ஒரு ஆக்டிவேஷன்ல இருந்து உங்களுக்கு 1.5 USDT பெர் ஆக்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட சேர்ந்து அவரோட டோட்டல் அந்த ஃபியூல் கேஷ்ல 10% இன்ஸ்டன்டா ஒவ்வொரு ஃபியூல் கேஷ் அவருக்கு போகும்போதும் 10% உடனே பேர் ரிவார்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் 3 V4 வந்தோடனே நீங்க V5 ஆயிட்டோன்னா உங்களுக்கு கம்பெனியை விட அதிக லாபம், 65 USDT உங்களுக்கே கொடுக்குறாங்க. அண்ட் அதே மாதிரியே 55% ஆஃப் ஃபியூல் கேஷ் உங்களுக்கே கொடுக்குறாங்க. நீங்க V5 இருக்கிறதால V1 இருப்பாங்க, V2 இருப்பாங்க, V3 இருப்பாங்க, V4 இருப்பாங்க.
உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிஃபரன்சியேஷன் கமிஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது ஃபியூல் கேஷ்லயும் தான். அண்ட் அதே மாதிரியே 3 V5 வந்தாதான் நீங்க V6. அப்ப ஒரு V5 வந்தாலே அந்த அவரோட கட் ஆகுமா நம்ம V6 ஆற வரைக்கும் கிடையாதுங்க. 1.5 USDTன்றது அந்த உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்டிவேஷன்ல இருந்தும் உங்களுக்கு பேர் ரிவார்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபியூல் கேஷும் அதே மாதிரி பேர் ரிவார்டு உங்களுக்கு 10% கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க V6 ஆயிடுவீங்க. இந்த V6 அப்படின்ற லெவல் ஆயிட்டீங்கன்னா 70 USDT ஒரு ஆக்டிவேஷன் பண்ணா அண்ட் 60 USDT 60% ஆஃப் ஃபியூல் கேஷ் உடனடியா. அண்ட் நீங்க V6 இருக்கிறதால V1 V2 V3 V4 V5 எல்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த 3 லைன்ல என்னவோ அதுதான். ஆனா எக்ஸ்ட்ரா லைன்ல யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு உண்டான அந்த கமிஷன் கேஷ் வந்துகிட்டே இருக்கும். 3 லெவல் தான் இருக்காங்க, 3 V5 தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போக மீதியில் உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் கமிஷன் உங்களுக்கு உடனடியா இன்ஸ்டன்டா கிடைச்சிடும். ஆனா அதே மாதிரிதான் பேர் ரிவார்டும் உடனே கிடைச்சிரும். அதே மாதிரிதான் இங்க கேஸ் ஃபீயும் உடனே கிடைச்சிரும். உங்களை மாதிரியே ஒரு V6 உருவாக்குறதுக்கு என்ன காரணம், V6 உருவாக்குறதுக்கு என்ன காரணம் ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 இன்கம் தனி. அந்த இன்கம்காக நீங்க V6 உருவாக்கும் போது அந்த V6ல இருந்து ஒரு V6 உருவாக்கிட்டோம்னா அவங்களோட ஆக்டிவேஷன் வந்து 1 USDT உங்களுக்கு நிரந்தரமா கிடைக்கும். என்னடா 1 USDT நினைக்காதீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க V2 இருந்தா கூட 10 USDT, V6 இருந்தா 1 USDT நினைக்காங்க. பீப்புள் பெருசாயிடுவாங்க, நிறைய பேர் வந்துருவாங்க, நிறைய பேர்ட்டு வந்து கிடைக்கும், நிறைய டீம் வந்துருவாங்க, உலகம் ஃபுல்லா டீம் வந்துருவாங்க. அதனாலதான் இந்த V6 குளோபல் பார்ட்னர் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதே மாதிரியே அந்த 10% ஆஃப் பேர் ரிவார்டு கிடைச்சிடும். இது இல்லாம 2 வகையான இன்கம், டெய்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்டும் மந்த்லி ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட் 2 டிவிடெண்டும் நீங்க கொஞ்ச நாள்ல வாங்குனீங்க அப்படின்னா மிக சிறந்த இடத்துக்கு போயிடலாம். நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படின்னா இந்த வெயிட்டேஜ் இது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 2 வகையான வருமானம் இருக்குது. ஒன்னு என்ன ஆக்டிவேட்டட் குளோபல் டிவிடெண்ட்னு ஒரு வருமானம் இருக்கு. ஸோ இந்த வருமானம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க V6 ஆயிட்டு இன்னொரு V6 உருவாக்கும் போது கிடைக்கக்கூடிய வருமானம். அடுத்து குளோபல் டிவிடெண்ட். இந்த வருமானத்தை பத்தி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நீங்க ஒரு 10 பேரோட ஒரு படையோட நீங்க முன்னேறினீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களோட ஐடிக்கு கீழே ஒரு 10 V6 உருவாக்குனீங்க அப்படின்னா உங்களோட ஆண்டு ஒரு நாளைக்கு வருமானமே $1000 குறையாது. $1000 குறையாது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 10 பேரையும் கணக்கு வச்சிருவாங்க. அது 10 அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு V6 கீழேயும் எத்தனை V6 இருக்காங்கன்றத கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதை இந்த 10ஓட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டல் பண்ணிக்குவாங்க. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைட் பண்ணுவாங்க. அதை வந்து டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆக்டிவேஷனுக்கு $10 எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, $10 எடுத்து வைக்கிறாங்க இல்லையா, அந்த பிளிங்க் ஆகுது பாருங்க, $10 எடுத்து வைக்கிறாங்க இல்லையா. ஸோ இது உலகம் ஃபுல்லா எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா, ஒரு 1000 ஆக்டிவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இதை எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 10 டிவைடட் 20 அப்படின்னா ஒரு ரேஷியோ வருது 0.5. ஸோ இந்த ரேஷியோ பிரகாரம் இந்த 1000 ஆக்டிவேஷனை கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு $5000 வருங்க. $5000 ஒரு நாளைக்கு. யோசனை பண்ணி பாருங்க. சரி, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 1000 உலகம் ஃபுல்லா நடக்கல, 500 நடந்துச்சுன்னா எவ்வளோ, 500 நடக்கல 250 நடந்துச்சுன்னா எவ்வளோ, கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு நாளைக்கு $1000 கன்ஃபார்மா வாங்குறதுக்கான ஒரு தொழிலா இந்த தொழில் அமைதுங்க. இதே மாதிரிதான் வெயிட்டேஜை கால்குலேஷன் பண்ணி குளோபல் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு மிக சிறந்த ஒரு மார்க்கெட் வந்துச்சு. அந்த மார்க்கெட்ல சம்பாதிச்சதை உங்களோட லைவ் எக்ஸாம்பிளா காட்டுறேன். தாராளமா நீங்க பார்க்கலாம். அதே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி ஆக்டிவேட்டட் டிவிடெண்டோட சேர்ந்து வரும். டெய்லி ஆக்டிவேட்டட் டிவிடெண்டோட இவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 V6 இருக்காங்க. 3 V6 இருக்கும் போதே இவருக்கு இந்த லாபம் வரும். 3 V6 இருக்கும்போது இந்த லாபம் இருக்கு. அண்ட் இவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா குளோபல் டிவிடெண்ட் $300 இருந்து $45,000 வரைக்கும் வாங்கியிருக்காரு. இது லாஸ்டா 1ஆம் தேதி அனுப்பினது இது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல. ஏன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க பார்த்தா அப்புறம் அவங்க கிட்ட கடன்லாம் கேட்கறாங்கல்ல, அதனால காட்ட மாட்டாங்க. சரிங்களா, ஓடி விடுவாங்க. இதுதான் சுச்சுவேஷன். சரிங்களா, இதை நீங்க லைவா இதை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு வருமானம் ஏற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு V1 இருந்தீங்கன்னா சராசரியா தான் பார்க்கணும். எப்பயுமே டெய்லி கிடைக்கிறதுக்கு நம்ம வேலைக்கு போல, டெய்லியுமே ஆக்டிவேஷன் வந்துருமா வராது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு $800 சம்பாதிக்கலாம். ஆனா நீங்க ஒரு V2 ஆனாதான் இந்த வருமானத்தை நீங்க எட்ட முடியும். எப்பயுமே அதான் ஒரு லெவல், நீங்க அடுத்த லெவல் போனாதான் உங்களுக்கான பாதை திறக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு V2ஓட வருமானத்தை நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க V3 ஆகணும். ஒரு V3யோட வருமானத்தை எடுக்கணும்னா நீங்க V4 ஆகணும். ஒரு V4ஓட வருமானத்தை எடுக்கணும்னா நீங்க V5 ஆகணும். ஒரு V5ஓட வருமானத்தை எடுக்கணும்னா நீங்க V6 ஆகணும்.
ஒரு V6ஓட வருமானத்தை எடுக்கணும்னா நீங்க ஒரு 10 பேரை வந்து V6 ஆகணும். இதுதாங்க லாஜிக். இதுதான் லாஜிக். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. எதுவா இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு உட்பட்டு தான். இது ஒண்ணும் அப்படியே நேரா வியாபாரம் நடக்கிற மாதிரி நடக்காது. நம்ம ட்ரேடிங் நடக்கணும். அதுக்கப்புறமா என்ன நடக்கணும்? அதுக்கப்புறமா ஆக்டிவேஷன் நடக்கணும். அதுக்கேத்த மாதிரி தான். பொறுத்தால் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. இங்க அப்படிலாம் இல்ல. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்க பரம்பரையிலே இந்த லெவல்ல பணம் சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நேர்மையான வழியில ஷார்ட்டான ஒரு டைம்ல. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல தான் எல்லாரும் இருக்கீங்க. ஸோ அகைன் ஒரு ட்ரிப்பு ஒரு வருமானத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க. Da faller du vetter, si oss niekiedy setkunda. Wymieniać mu trepę, metafal tu jeden, wiem mi bary setkunda. ஓகே, இது எல்லாமே வந்து பெரிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு பொட்டன்ஷியல், இவ்வளவு பெரிய வருமானம் உள்ள ஒரு தொழிலுக்கு இதோட முதலீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் $120 மட்டும்தான். $120 அப்புறம் உழைப்பு, அதுக்கப்புறமா கற்றல். இதனால மட்டுமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிக சிறந்த இடத்துக்கு போறதுக்கான ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே ட்ரேடிங் லைன்ல இருந்து ப்ரமோஷன் லைன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும், அண்ட் புதுசா யார் யாரெல்லாம் $120 கொடுத்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா 2025ல ஒரு பீக்கு போகக்கூடிய ஒரு காயின் இருக்குது. பிடிடி பிக் டோரண்ட்னு ஒரு காயின். அதை நாளைக்கு நைட்டுக்குள்ள, ஏன்னா அதுக்கு மேல நான் உத்தரவாதம் கிடையாது, நாளைக்கு நைட்டு வரைக்கும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணவங்களுக்கு இந்த காயின் வரும். அதுக்கு நான் உத்தரவாதம். அதுக்கு மேல நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஸோ நாளைக்கு நைட்டுக்குள்ள ஆக்டிவேஷன் பண்றவங்களுக்கு 20 லட்சம் பிடிடிசி காயின் கொடுக்குறாங்க. இது ஏன் இந்த காயின் கொடுக்குறாங்கன்னா, இது வந்துட்டு 100ல இருக்கக்கூடிய ஒரு காயின், பைனான்ஸ்ல இருக்கு. 2025 வந்து பாத்தீங்கன்னா மிக சிறந்த பீக்ல போகக்கூடிய ஒரு காயின். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவங்க நீங்க வரக்கூடியவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் வந்து கத்துக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஃப்ரீ கோர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். இப்ப கடைசியா வந்துட்டு ஒரு பேட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். அது என்னைக்கு அப்படின்னா நேத்து நடந்துச்சு இந்த ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ட்ரைனிங்ல நீங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நாங்க சூன் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம். மெயினா ஒரு விஷயத்த மறக்காதீங்க, இந்த வருடத்தோட இறுதிக்குள்ள நீங்க முன்னேறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா வந்து இந்த பிசினஸ் பியூரா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த கிரிப்டோ கரன்சினா என்னன்றதை தெரியறதுக்காக புதிதா யாராவது வந்திருந்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற கிரிப்டோ கரன்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு வாங்க. நான் V6 ஆனதுக்கு இந்த ப்ரோக்ராம் தான் காரணம். இப்ப நடந்துகிட்டு இருக்க ப்ரோக்ராம் கிடையாது, நாளைக்கு நடக்க போற ப்ரோக்ராம் தான் காரணம். இந்த கிரிப்டோ கரன்சினா என்னன்ற விழிப்புணர்ச்சி நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த விழிப்புணர்ச்சியை சரியா புரிஞ்சுக்கிட்ட 10% பீப்புள் மட்டுமே முன்னேறாங்க. மீதி 90% பீப்புள் என்ன பண்றாங்கன்னா உற்சாகத்துக்கு வராங்க, புரியாம வராங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி போறவங்களும் முன்னேறணுன்றதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு 20 லட்சம் காயினை கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். சரி எப்படியாவது முன்னேறிடுங்க, போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 10% பீப்புள் யார் அப்படின்னா மிக சிறந்த எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடியவங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் நீங்க வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நாளைக்கு 9 மணிக்கு, நாளைக்கு மறுநாள் நடக்கக்கூடிய 9 மணிக்கு சண்டே நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க. ஸ்ரீலங்காவை சேர்ந்த முபீன் அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்றாரு. வெரி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். நான் வந்து பிரசன்டேஷன் பண்றேன். ஸோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தோட இறுதிக்குள்ளேயே நீங்க ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர நவம்பர் மாசம் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்க்கு வந்துருங்க. இந்த ட்ரைனிங் ரேடிஷன் ஹோட்டல்ல சேலத்தில் நடக்குது. இன்னும் டிக்கெட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. வர மாசம் முதல் வாரத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம். அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோடனே சோல்ட் அவுட் ஆயிரும். ரெடியா இருந்துக்குன்னு சொல்றேன். அண்ட் எங்க கூட சேர்ந்து நீங்க பயணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வே டு V6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் சேனல், சார் வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்டு உங்களை ஆக்டிவேஷன் பண்ற பிறகு அந்த லிங்க்ல இணைஞ்சுக்குவாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். அந்த மெயினா ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன் கேட்டுக்கங்க. நமக்கு 1 வருஷத்துக்குள்ள கடனை தீக்கணும், நமக்கு 3 மாசத்துக்குள்ள கடனை தீக்கணும், நமக்கு 6 மாசத்துக்குள்ள கடனை தீக்கணும், அதெல்லாம் இருக்கும். நான் இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி 2.25 வருஷத்துக்கு முன்னாடி 1 மாசத்துல நான் இந்த கடன்லாம் அடைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சதுதான். ஆனால் ரியல் பிசினஸ் வந்துட்டு ராக் பிசினஸா இருக்கணும். அந்த ரியல் பிசினஸ், ராக் பிசினஸ் எப்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு 1000 டேஸ்ல கண்டிப்பா வரும். சோ அப்ப 700 டேஸ்ல கிடைக்காதா, 500 டேஸ்ல நடக்காதா, 200 டேஸ்ல நடக்காதா, 100 டேஸ்ல நடக்காதானா? நடக்காது நான் சொல்ல மாட்டேன், நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா 1000 டேஸ் டெஃபினட்டா நடக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற பீப்புள்ஸ் வந்து நாங்க வெல்கம் பண்றோம். அந்த லெவல்ல ஸ்ட்ராங்கா இருந்து நாங்க எப்படி முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து உங்ககிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக ஒரு சில பேரை மட்டும் நான் இன்வைட் பண்றேன். இந்த நம்மளோட டீம்ல இருந்து பொறுமையா நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயத்தெல்லாம் நம்ம கடைபிடிச்சு அண்ட் V2 அப்படின்ற ஒரு நிலையை இருந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு
நான் நெட்வொர்க் சரியா இருக்கு. நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 2 பேர். வெல்கம் மிஸ்டர் அஸ்மின் ரியாஸ். வெல்கம் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் எஸ். சார். குட் ஈவினிங் பேசுங்க. எவ்ரிவன். என் பேர் அஸ்மின் ரியாஸ். நான் ஸ்ரீலங்காவில் காத்தாங்குடியின் பிரதேசத்திலிருந்து பேசுகிறேன். ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த ராயல் கியூபோர்டை நான் சூஸ் பண்ணேன். இதில் இருக்கிற இந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் ரொம்ப எக்ஸலண்ட் இருந்துச்சு. அதன் மூலம் நான் அன்றைக்கி V2ங்கிற லெவலில் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன். ட்ரேடிங்கை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன். நிச்சயமாக அது மூலம் நல்லா முன்னேறலாம். வாங்க நீங்களும் சேர்ந்து முன்னேறலாம். தேங்க்யூ. பாருங்க, நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி V2 ஆனாங்கன்னு தெரியாம V2 ஆயிடுவாங்க. சில பேர் V3 ஆனதே தெரியாம கை தூக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் பாவம் முபீன் சார், குருநாதன் எல்லாம் V3 ஆயிட்டாங்க. பாவம் அவருக்கு தெரியல எப்ப நான் V3 ஆனேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனா V2ல இருந்து V3 ஆக போறவர் பாருங்க, திண்டிவனம் செந்தில். வெல்கம் சார். வணக்கம் சார், என் பேர் திண்டிவனம் செந்தில்குமார். எந்த ஒரு ட்ரேடிங் நாலேஜ் இல்லாமல் ட்ரேடிங்காக மட்டுமே வந்தேன். வந்து ஆக்டிவேஷன் பண்ண பிறகுதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த ராயல் கியூன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. எல்லா ப்ரோக்ராமையும் முழுசா, ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் முழுசா பார்க்க எனக்கு எல்லா பொருட்களும் கிடைச்சிது. நான் நீ V2 ஆயிட்டு V3 போகிற அளவுக்கு நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்கேன். என்ன மாதிரியே நீங்களும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் V2 ரம்யா மேடம். குட் ஈவினிங் சார். நான் ரம்யா சேலம்லேருந்து பேசுகிறேன் சார். நாங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ஒரு காயினாக வாங்கி ஸ்டேக்கிங் போட்டு ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ணலான்னு வந்திருந்தேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ட்ரேடிங் பண்ணுறது மூலிமா ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணது மூலிமா நம்ம ராயல் கியூவை ப்ரொமோட் பண்ணுறதை பற்றி நம்ம ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்தாங்க. அதை வாட்ச் பண்ணதுக்கப்புறம் நாங்களும் ப்ரொமோட் பண்ணோம். அது மூலிமா ஒரு இன்கமும் கிடைச்சிது. அதனால இப்போ இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாங்க, சேர்ந்து ஏர்ன் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லாஸ்ட் ஒன் V2 ஜான். வெல்கம் சார். அட்மிட் பண்ணுங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஏதோ சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். சரி, ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டீம்ல V3 யாரெல்லாம் இருக்கிறீங்க கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன்னு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வெல்கம் மிஸ்டர் ஸ்டீபன். வணக்கம் சார், என்னோட பேர் ஸ்டீபன். நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். நான் வந்து ட்ரேடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் வந்து நம்ம ரோபோடெக் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். பட் இது மாதிரி ஒரு ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே வந்து சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெட்வொர்க் சம்திங் ப்ராப்ளம் நினைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் மோகன் குமார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என் பேர் மோகன் குமார். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ட்ரேடராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் இந்த அவேர்னஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவங்களையும் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம், சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து டெவலப் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு படிப்படியாக நானும் ட்ரேடராக இருக்கேன். என் மூலியமா நிறைய ட்ரேடர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டாகுலர் ப்ரோக்ராம்ன்றது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட அணியிலேருந்து வந்து பார்ட்னர்ஸ் வந்தாங்க. இன்னைக்கு பெரிய அளவில் சக்ஸஸ், எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகி ஃபுல்லாக இன்னைக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ராயல் கியூ, தேங்க்யூ ரோபோடெக் சார். தேங்க்யூ சார். ஜூலை 28 ஸ்பெக்டாகுலர் வந்திருந்தீங்க இல்லையா? உங்க டீம்ல இருந்து வந்திருந்தாங்க இல்லையா? ஓகே. அன்றைக்கு உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் என்ன சார்? அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க சார் டோட்டலா. உங்களோட டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? உங்க டீம்ல, உங்க ஐடியில எத்தனை பேர்? அன்னைக்கு ப்ரோக்ராம்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 30 மெம்பர்ஸ் கிட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்திருந்தாங்க சார். ஓகே. ஆனா நீங்க வந்துட்டு இந்த V3 அடையறதுக்கு 65 பேர் தான் முடிச்சிருந்தீங்களா அன்னைக்கு? ஆமா சார், ஆமா சார். 65 பேர் முடிச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து 35 பேர் முடிச்சிருக்கீங்க இந்த மாசத்துக்குள்ள இல்லையா? இப்ப வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இப்ப நான் V3ன்ற பொசிஷனை அச்சீவ் பண்ணிருக்கேன் சார். சூப்பர், வாழ்த்துக்கள். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்ரீலங்கன் முபீன். வெல்கம் சார். இப்பதான் கை தூக்கணும் நீங்க, சரிங்களா? வணக்கம் சார். சொல்லுங்க. நான் ஸ்ரீலங்காவில் மருதமுனை என்ற பிரதேசத்தில் நான் ஒரு டெக்ஸ் பேயர் சார். பல தொழில் செஞ்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த நாட்டில் ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய ஒரு கிரைசிஸ் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தேன் இந்த பணவீக்கத்தை தாண்டி ஒரு தொழிலை நாம் தேர்ந்தெடுக்கணும்னு பார்த்துட்டு அந்த நேரம் நான் இந்த ரேடிங் லைனில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராத்தை பார்த்துட்டு அந்த நிமிஷமே நான் ப்ரொமோஷன் லைனுக்கு வந்தேன். நான் இந்த 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 28ஆம் தேதி நடத்த நிகழ்ச்சியிலே நான் சொல்லிக்கிறேன், நான் V3 ஆகணும்னு நீங்க கூட கனவுல பார்க்கல. இப்ப பாருங்க சார், நான் V4க்கு நெருங்கி கொண்டிருக்கிறேன். இது எப்படி இருக்கேன்டா, ஆத்துல போற தண்ணி
பொதுவா போகுது, ஆளுக்கு ஒரு கையை அள்ளி எடுப்போம், வாங்க. நான் இப்ப என்ன செய்யறேன்னா, யாரிடமும் எந்த பணமும் வாங்காம நான் சொல்லி கொடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். 3 தலைமுறைக்குரிய தொழிலை இப்ப தேர்ந்தெடுத்திருக்கிறேன்றது ஒரு மன நிறைவான சந்தோஷத்துல இருக்கிறேன் சார். நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தா இந்த இதை நான் ஷேர் பண்ணி காட்டுறதுக்கு நான் விரும்புறேன் சார். உங்களோட அனுமதி. நீங்க ஷேர் பண்ணலன்னா தான் எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அது எந்த ஆறு எங்க ஓடுதுன்னா எல்லாம் கேக்குறாங்க. இப்போ நீங்க ஷேர் ஆமா, எனக்கு என்ன மொபைல் போன்ல வச்சுக்கிறேன் சார், அதுக்கு ஷேர் கொடுங்க. அது நான் எங்க இன்னொரு உங்க மொபைல் போன் எங்க இருக்கு? நான் கொடுத்துட்டேன் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான். ஆமா ஆமா சார், என்ன கொடுத்துட்டேன். சரி, எங்க இருக்காங்க? ஷேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஷேர் பண்ணுங்க. சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இல்ல சார், நான் கொடுத்துறேன். நான் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஹலோ பண்ண சார். ஓகே. ஓகே சார். பாருங்க எல்லாரும் 6 வருது. இது என்ன பாட் சார்? சூப்பர் சார். இது நான் டெய்லி எனக்கு இன்கம் வருது பாருங்க சார். என்ன சார், $24? ஆமா சார், இன்னைக்கு வந்து சார் சொல்லி கொடுத்து உழைச்சேன் சார் நான். சூப்பர் சூப்பர் சார், நான் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன் சார், இந்த இடத்துக்கு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் பாருங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், என்ன கட் பண்ணிடாதீங்க. என்ன டீம்ல ஸ்ட்ரென்த் பாருங்க சார். காட்டுங்க பார்க்கலாம். சார் இவ்வளவு லோடா இல்ல, நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்காங்கறதால நிறைய இல்ல சார், இல்ல சார், இல்ல சார், லோட் ஆகலன்னு நினைக்கிறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். ரைட், இங்க பாருங்க சார், 309 ஜூனியர் இருக்கிறாங்க சார். இதுல 27 பேர் இன்னும் ஒரு 2-3 டேஸ்ல V2 ஆக போறாங்க. சூப்பர் சூப்பர். 10 V2 இருக்கு சார் என் டீம்ல. சூப்பர் சார். ஒரு V3 இருக்கு சார். சூப்பர் சார், சூப்பர் பாருங்க சார். சோ நான் V4 ஆகுவேன் எப்பன்னு சொல்லி எனக்கே தெரியாம இருக்கு சார். தினந்தோறும் என் சேவிஸை பார்த்து இப்ப இந்த ப்ரோக்ராம் நடந்துக்கிறக்குள்ளேயும் என்னோட 3 பேர் சட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார். ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரோபோடெக்கு அந்த டீமுக்கு பல கோடி நன்றிகள் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் குருநாதன் சார். வணக்கம் சார். என் பேர் குருநாதன். ஆக்சுவலாக சென்னையில் இருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் பிஸ்னஸில் ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் ஃபியூச்சர்னு நினச்சிட்டு போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய பணம் இல்லை, பணம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ ஆனால் ராயல் கியூ பாட் என்கிட்ட தான் இருந்தது. பட் இது ஒரு அருமை தெரியாமல் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்ட பிறகு இதை பிஸ்னஸாக பண்ண ஆரம்பித்தேன். ஆல்மோஸ்ட் $3,000 சம்பாரிச்சிருக்கேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். தேங்க்யூ அண்ட் வெல்கம் ஸ்ரீபிரியா மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு வந்து வேற பிசினஸ்ல இருக்கோம். அந்த பிசினஸ்ல வந்து நிறைய உழைப்பு போட்டு குறைவா தான் நாங்க லாபம் எடுத்துட்டு இருந்தோம். அந்த மாதிரி தருணத்துல இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. இதுல வந்து நானும் என் கணவரும் இணைந்து பயணிக்கிறோம். எங்களுடைய வருமானம் பாத்தீங்கன்னா 2 முறை லாபமா எடுத்திருக்கோம். இப்பயும் நல்லா எனக்கு இன்கம் வந்துட்டு இருக்கு. அடுத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றது மூலியமா இதுல லாபம் வருதுன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ரோபோடெக் இருக்கு, ராயல் கியூ நல்ல பாட்டு, நோலா ஸ்ட்ராட்டஜி அருமையா ஒர்க் பண்ணி கொடுக்குது. தொடர்ந்து செய்வோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் செந்தில்நாதன். சார் வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தில்நாதன்ங்க, சேலம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். ஆக்சுவலாக எனக்கு கிரிப்டோ கரன்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் தான் ஐடியா இருந்தது. ஃபியூச்சருக்காக வாங்கி வைக்கலாம் அப்படின்ற ஐடியா தாங்க இருந்தது சார். அதுவும் ரோபோடெக்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ட்ரேடிங்ல நம்ம ஒவ்வொரு டைம் இறங்கும் போது வாங்குறோம், ஏறும் போது வைக்கிறோம் அப்படின்றது இன்னும் லாபம் அதிகமாக வரும் அப்படின்றது எனக்கு நாலேஜ் கிடைச்சதுங்க. ஆனால் இது கொஞ்சம் சேலஞ்சா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம், சாஃப்ட்வேர் நமக்காக வேலை செய்யுது அப்படிங்கும்போது சரி ஓகே ஈஸியாக தான் இருக்கு, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சாஃப்ட்வேரை ஒருத்தருக்கு சொல்றது மூலியமா அதுல இருந்தும் ஒரு வருமானம் வருது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இருந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப சிஸ்டம் பிடிச்சி போனாலும் நாங்கள் எடுத்து பண்ணணும். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ரோபோட்டுக்கும் டீம் சப்போர்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி என்னை ரோபோட்டெக் வந்து V3 ஆயிருக்காங்க. ஸோ ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வந்தால் கோடி நன்மை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்க்குற பார்ட்னர்ஸ் எல்லாரும் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணவங்களா இருந்தாலும் வாங்க, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ரோபோடெக், தேங்க்ஸ் டு ராயல் கியூ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மெர்சி ராணி மேடம். குட் ஈவினிங் சார். என்னோட பேரு மெர்சி ராணி. நான் சேலம் பக்கத்துல ராசிபுரங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன்.
நான் ஒரு 17 வருஷமா சிபிஎஸ்சி ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்படி இந்த துறைக்கு வந்தேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போற ஒரு பர்சனாவே இருந்து ஒரு மாசம் ஒரு 50,000 சம்பாரிச்சு நம்மளால லைஃப்ல ஒரு பெரிய லெவல் நிச்சயமா போக முடியாது அப்படிங்கிறதுனாலதான் நான் ஒரு வேற பல துறைகளை பார்க்கும்போது எங்க போனாலும் மந்த்லி ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. சும்மா சாதாரண டார்கெட்லாம் இல்லைங்க. ஒரு 20 லட்சம் ரூபாய் பண்ணா நமக்கு அதுல இருந்து ஒரு கிள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. சோ அப்படி அந்த 20 லட்சத்தை அந்த கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஓடுன்னு ஓடிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரிதான் எந்த துறைக்குள்ள போனாலும் எல்லா மார்க்கெட்டிங் பிசினஸும் அப்படிதான் இருக்கு. நீங்க கூட நினைப்பீங்க ஒரு ஆள் சேர்க்கிற பிசினஸ் அந்த மாதிரி நீங்க ரொபோட்டிக்க நினைக்கவே வேண்டாம். யாரோட கையில இருந்து யாரோட பணத்தையும் வாங்கி நம்ம எந்த நிறுவனத்துக்கிட்டையும் கொடுக்கவே தேவையில்லைங்க. அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க கையில வச்சுக்கிறாங்க, அவங்கவுங்க ட்ரேட் பண்றாங்க. சோ அதே மாதிரி எந்த கம்பெனிக்கும் நம்ம போய் ஓடி முதல்ல இந்த பிசினஸ் நான் கையில எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் கிடையாதுங்க. மந்த்லி டார்கெட் கிடையவே கிடையாது. அதே போல 2 பக்கம் லெஃப்ட் ரைட் மேட்ச் பண்றது இந்த வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு 1 இயர்ல என்னால ஒரு V4 லெவலுக்கு வளர முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துகிட்டு வீட்டுல இருந்து வெளியில போகாம. சோ டீச்சிங் கஷ்டமா இருக்கு, அதை விட ஈஸியா ஏதாவது நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும்னு வந்து பார்த்தா அதை விட கஷ்டமானதுதான் இருக்கு. எங்க போனாலும் இன்னும் நம்ம வேகமா ஓடுற மாதிரி இருக்கு. சோ அடுத்தவங்களுக்கு மறுபடியும் வேலை செய்யறதுக்கா நம்ம ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொபோட்டிக் உள்ள வரும்போது ராயல் கியூ பிசினஸ் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங் பிளானுங்க இந்த ராயல் கியூவோட பிளான். சோ அதனாலதான் நான் கையில எடுத்தேன். நான் சொல்றேன் என்னால முடிஞ்சிருக்கு. வீட்டை விட்டு வெளியிலயே போகாம ஒரு லேடியா இருந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு என்னால 1 இயர்ல ஒரு V4 லெவல் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பாக்குறவங்க எல்லாராலையும் நிச்சயம் முடியும். இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வேற கோணத்துல பாருங்க, உங்க லைஃப் நிச்சயமா மாறும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். அண்ட் இந்த ப்ரோக்ராமோட ஸ்டார் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார், வாங்க, வெல்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் என்னோட பேர் சீனிவாசன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சார் நான் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் 22 வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப் டு ஏஜிஎம் லெவல். பட் அதுலலாம் செட்டில் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா நம்மளோட ரோபோட்டிக் நிறுவனம் மூலமாக ராயல் கியூ கிடச்சிச்சு. இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு நேர்மையான முறை, ஒரு அறம் சார்ந்த வழியில் கண்டிப்பாக எல்லாரும் சம்பாதிக்க முடியும்னு வந்து ப்ரூவ்டான ஒரு விஷயம். அதில் வந்து கடந்த 11 மாதமாக நான் பயணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு $2,000 மேலே அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். ட்ரேடிங்கில் சம்பாதிச்சதோடைய அழகான இந்த உங்களுடைய ரோபோட்டிக் சிஸ்டம் என்னுடைய ராயல் கியூடைய சிம்பிள் பிளான் தான் வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து கெயின் கொடுத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக ராயல் கியூ நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் ரோபோட் நிறுவனத்துக்கும் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா V4 அப்படின்ற ஒரு லெவல். ஸோ V4 இருக்கிறவங்கள யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஷார்ட்டா உங்களோட டெஸ்டிமனிஸ் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் கொஞ்ச நேரம் மிக்சர் சாப்பிட்டுருங்க, நம்ம கூப்பிடலாம். அண்ட் வெல்கம் மிஸ்டர் பிரபாகர் சார், வாங்க சார். வணக்கங்க, என்னுடைய பேர் வந்து பிரபாகரன். நான் வந்து சென்னையில தான் இருக்கேன். சென்னையில வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல ஒரு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் வெஜிடபிள் ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு வெபினார் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் வந்து கிட்டத்தட்ட சார் சிரிக்கிறார் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 lakhs வந்து லாஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த நேரத்துல தான் இந்த மாதிரி ஒரு வெபினார் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ அந்த வெபினாரை பார்த்துட்டு நான் உடனடியாக என்னுடைய பாட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணேன். ஸோ நெட்வொர்க் அனுபவங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருந்ததே தவிர ஃபுல்லா இல்லை. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ வந்து டோட்டலா என்ன நான் சரண்டர் பண்ணிக்கிட்டேன் சிஸ்டத்துல. ஸோ சிஸ்டத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு V4 அப்படின்ற ஒரு லெவல்ல இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1500 பீப்புளுக்கு பர்சனல் கோச்சாகவும் ஒரு 6000 பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காமனான ஒரு கோச்சாகவும் ரோபோட்டிக்ல இருக்கேன். ஸோ இதனால மட்டுமே ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வந்து 4 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 37 லட்சம் ரூபாய் வந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் இந்த ராயல் கியூ பிசினஸ்ல. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரோபோட்டிக் ராயல் கியூ. தேங்க்யூ ராயல் கியூ, தேங்க்யூ ரோபோட்டிக், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெல்கம் மிஸ்டர் லோகநாதன் சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர் பக்கத்தில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு கார்மெண்ட் ஸ்விங் மிஷின் மெக்கானிக்காக இருந்தேன். சரி, ராயல் கியூ வந்துட்டு பாட் வாங்கி ஏர்ன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வாங்கும்போது எனக்கு கேபிட்டலுக்கு வந்துட்டு அமௌண்ட் இல்லைங்க. ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து அப்பப்போ தான் எப்போயாவது ஒருக்காக தான் நடக்கும். இந்த ப்ரோக்ராம் தான் என்னோட லைஃப்பில் டர்னிங் பாயிண்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கேபிட்டல் உருவாக்கி இன்னைக்கு ஒரு 13 லட்ச ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். வாங்க, சிஸ்டம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்குது. எல்லாரும் சேர்ந்து முன்னாடி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வெல்கம் மிஸ்டர் சரவணன் சார். வணக்கம். நான் சேலத்துல சொந்தமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தேன். என் நெருங்கிய நண்பர் மூலமா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வந்து எனக்கு கிடைச்சது. நான் ட்ரேடிங் பண்ண மட்டும் தான் வந்தேன். நான் என் பணத்தை வச்சு நான் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் தான் வந்தேன். இது நெட்வொர்க் கான்செப்டே தெரியாது. எந்த ஒரு நெட்வொர்க் நான் தலைதறி சொல்லிடுவேன். நெட்வொர்க் பண்ண அனுபவமும் கிடையாது. நெட்வொர்க் நான் லைக்கே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் பண்ணி தான் அருமையான சாஃப்ட்வேரா இருக்கு. ஏஐ டெக்னாலஜியில் ப்ராஃபிட் பண்ணி தரது நண்பர்கள் சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ரோபோட்டிக் டீம் வந்து நீ ரெஃபர்லாம் பண்ணிடலான்னு கேட்டாங்க, பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ரோபோட்டிக் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாங்க. ட்ரேடிங் லைன்ல இருந்து பிசினஸ் இன்னொரு ஐடி போட்டு பிசினஸ் லைன்ல இன்னொரு ஐடி போட்டு டெவலப் பண்ணேன்.
ரோபோட்டிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு V4 இருக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சவுந்தரராஜ். வணக்கம் சார், நான் சவுந்தரராஜ் பேசுறேன். திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒரு 2வது வருமானத்துக்காக தான் ட்ரேடிங்காக தான் நான் வந்தேன். ஒரு 18 வருஷமா எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதில் இங்கே சொல்லி கொடுத்த இதே மாரி தான் இந்த ப்ரோக்ராமில் மார்க்கெட்டிங் பிளானை பார்த்து தான் எனக்கு பிடிச்சதா இதில் ஜாயின் பண்ணேன். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி ட்ரேடிங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு $9,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்து இந்த ரோபோடெக் சிஸ்டம் கொடுத்த நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் தான். நீங்களும் வாங்க, நாங்களும் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ. வெல்கம் மிஸ்டர் சிவராமன் சார். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அப்படின்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். நான் இந்த பாட்டை $120 கொடுத்து தான் ஆக்டிவேட் பண்ணேன். என்னுடைய இன்னைக்கு அந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் சார் சொன்ன மாதிரி அதுலேருந்து கிடைச்சிருக்கிற கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $10,000 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபாய். ஸோ நான் புதிதாக வந்தவங்களுக்கு சொல்லப்பட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. ராயல் கு சாஃப்ட்வேர் உங்களோட கேபிட்டலை எந்த விதத்துலையும் லாஸ் பண்ணாது. ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுன்றத ரோபோடெக் இன்ஸ்டியூட் இது ஒரு சிஸ்டமாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ராயல் கியூ ரோபோடெக் சிஸ்டத்தில் 2 காம்பினேஷனில் இருந்தால் மட்டும்தான் ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவில் பெரிய அளவில் ஜெயிக்க முடியுன்றதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வாங்க, சேர்ந்து ஜெயிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் ஒன், எப்படி ராயல் கியூ என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துரைத்த மிஸ்டர் கிஷோர் சிங் சார் அவரை வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இதில் ஒரு அனுபவமே கிடையாது. நீங்கள் எல்லாம் பெரிய நெட்வொர்க்கிங் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிகிட்டே பேசுகிறேன். நான் ஒரு இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் ஒரு சிபிஎஸ்சி நேஷனல் டாப்பர். அண்ட் பார்க்கும்பொழுது போன வருஷம் தான் ரோபோடெக்கில் இணைஞ்சேன். இணையும் பொழுது ஒரு பேசிவ் இன்கம்காக தான் இணைந்தேன். இந்த பேசிவ் இன்கம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தினந்தோறும் வந்துட்டு இருந்தாலும் இதுக்கான ஒரு செயல்முறை ரோபோட்டிக்ஸ் சிஸ்டமேட்டிக் இருந்ததுனால மட்டும்தான் அது செயல்பாட்டில் இருந்தது. ஏன்னா நிறைய எதிர்ப்புகளும் எதிர்பார்ப்புகளோடும் வந்த இந்த ஒரு தொழிலில் ஒரு ஃபுல் அனாலிசிஸ் இந்த ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு முழுமையாக என்னுடைய பத்திரிகை தொழிலும் அது மட்டும் இல்லாமல் நான் வேலை செய்த தொழிலும் விட்டுட்டு இந்த ஃபுல் டைம் பண்ணுறேன். அதில் வரக்கூடிய வருமானம் மட்டும்தான் என்னுடைய குடும்பத்துக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீரியஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நீங்கள் இதில் பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கிது. ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இதில் ஒரு ஏறத்தாழ ஒரு $11,000 நம்மளால் சம்பாதிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஸோ ஸ்க்ரீனை பார்த்ததுனால கடனும் கேட்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. அடுத்த கட்டம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா V5 யாரெல்லாம் இருக்கீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. V5 வந்துட்டாங்க. ரைட், வெல்கம். வாங்க கிருஷ்ணமூர்த்தி சார், வாங்க சொல்லுங்க. நீங்க தாங்க V5 சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. என்னோட சொந்த ஒரு திண்டுக்கல். ட்ரேடிங்காக தான் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்தேன். ட்ரேடிங் ஒரு 5 மாதம் கற்றுக்கிட்டு ரெஃபரல் இருக்குங்க தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கு பின்னாடி இன்னைக்கு ஒரு 1 வருஷமா ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. இன்னைக்கு V5 இருக்குன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல கொடுக்குற நிறைய ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் தான். கண்டிப்பா இன்னைக்கு மாசம் ஒரு $2,000 மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாமே ரோபோட்டிக் இன்ஸ்டியூட்ல கொடுத்த ட்ரைனிங் சப்போர்ட் தான். எனக்கு எந்த விதமான ட்ரேடிங் அனுபவம் இல்லாம வந்தேன். இன்னைக்கு நானும் ஒரு V5 வந்திருக்கேன்னா உங்களாலையும் கண்டிப்பா முடியும். கண்டிப்பா வாங்க, சேர்ந்து முன்னேறலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் மிஸ்டர் சிவகுமார் சார். V5 வெல்கம். வணக்கங்க. என்னோட சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டம். நான் சென்னையில் இருக்கேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரேடிங்காக தான் இந்த பாட் நான் ஆக்டிவேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி நான் என்ன பண்ணேன், ஒரு பார்ட் டைம் இன்கம்காக ஸ்டார்ட் பண்ணேன். போன ஜனவரி 2023 நான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் ஒரு 17 மாதத்தில் ஒரு 40 லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஜாப் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஜாப்ல ஏர்ன் பண்ணுறதை விட இங்கே ரொம்ப அதிகமாக நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் டு ராயல் கியூ, தேங்க்ஸ் டு ரோபோடெக் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் லாஸ்ட் ஒன் V5 மிஸ்ஸஸ் வேணுமீனா மேடம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் வேணுமீனா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபண்டு யாருக்கிட்டையும் கொடுக்காம சம்பாதிக்கலாம்னு சொல்லி தான் சாஃப்ட்வேர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ வந்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் கேபிட்டல் இல்லாமல் வந்ததுனால கேபிட்டல் உருவாகிறதுக்கான எல்லா விஷயமும் இருந்ததுனால நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட என்னோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி 14 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சுற்றி இருக்கிற கடனை மொத்தம் அடிச்சுட்டு எனக்கு தேவையான ஃபண்டும் என்னோட அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் உருவாக்குனது பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டிக் சிஸ்டம் இதில் இருக்கிற வாய்ப்பை சொல்லி கொடுக்கறது மட்டும்தான். ஸோ நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த வாய்ப்பை சொல்லி கொடுத்து ஸோ நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட பேர் அன்புராஜ். நான் V6 இருக்கேன்.
ரொபோடெக்கோட போட்டை வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ரொபோடெக்கோட பாட். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ராயல் கியூ. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து டீம் நம்ம பார்ப்போம். ஸோ எவ்வளோ டீம் நம்ம ரொபோடெக்கில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோட்டல் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜூனியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, V1 அப்படின்றவங்க எவ்வளோ இருக்காங்க, V2ன்றவங்க இருக்காங்க, நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு V2 அப்படின்றவங்க 265 பேர் இருக்காங்க. V3 வந்துட்டு 37 பேர் இருக்காங்க. V4 வந்துட்டு 9 பேர் இருக்காங்க. V3 வந்துட்டு 3 பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் உருவாக்க போகிறோம். இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ளேயே நிறைய பேர் உருவாக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு முயற்சி எடுக்கிறீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் நிற்போம். ஸோ இது என்னோட ரிவார்ட்ஸ். ஸோ எதையும் ஹைடன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஏற்ற இறக்கங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60,863 டாலர்கள் நான் சம்பாரிச்சிருக்கேன். நான் இந்த பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 34 மாதம் ஆச்சு. நீங்கள் இந்த 34 மாதத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த $60,000 நீங்கள் பிரித்து போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ $1,750 வந்துட்டு நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாசத்துல கிடைக்காது, 2வது மாசத்துல கிடைக்காது, ஆல் ஓவரா நம்ம கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்ட்ரென்தன். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லாங் டைமா ஒரு பிசினஸ் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெரி ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு நினைச்சீங்க, சிஸ்டம் ஓரியன்டா இருக்கும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொபோட்டிக் கொடுக்கக்கூடிய எல்லா ட்ரைனிங்லையும் நீங்க வந்து அட்டன் பண்ணணும். அதான் மெயினான விஷயம். சும்மா வந்துட்டேன் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணேன், 2 ட்ரைனிங் அட்டன் பண்ணேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ட்ரைனிங்லையும் அட்டன் பண்ணணும். எல்லா ட்ரைனிங்கும் நீங்க இருக்கணும். நிறைய வந்துட்டு ஒரு காமன் கோச், காமன் சீனியர் கோச்சா நீங்க மாறணும். இப்படிலாம் மாறினீங்கன்னா மிக சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குங்க. அப்படிலாம் வந்தவன் தான் ஒரு காலகட்டத்திலையும் நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம், சும்மாலாம் கிடையாது. இந்த பாட்டை வந்துட்டு நான் வாங்குறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை ஆக்டிவேஷன் பண்ணுறது கூட என்கிட்ட காசு கிடையாது. ஒரு கிரெடிட் கார்டில் ஒரு நண்பர்கிட்ட சொல்லி கடன் வாங்கி அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணி தான் நான் இந்த பிஸ்னஸ்குள்ளேயே நான் வந்தேன் நான். ஸோ அப்படி வந்தவன் தான் இன்னைக்கு இந்த லெவலில் இருக்கிறேன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தொழில் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த தொழில் எப்படி போகுன்ற எனக்கு தெரியும். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கும். அதே மாதிரி தான் இப்பவும் சொல்கிறேன், இந்த தொழில் வந்து மிக சிறந்த எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய தொழில். நீங்க எந்த ஒரு தொழிலையும் இந்த அளவுல வருமானத்தை ஈட்டவே முடியாது. அதே மாதிரியே ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வருடமும் வந்து வருமானம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து நீங்க $1000 சம்பாரிச்சீங்கன்னா, அடுத்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா $1000 கன்ஃபார்ம். ஸோ அதை தாண்டி தான் உங்களோட அதிக வருமானமா இருக்கும். அப்படிதான் எனக்கு இன்னைக்கு இந்த $60,000 வந்து எனக்கு வருமானம் வந்திருக்கு. ஸோ எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும். முதல்ல எதை பத்தி யோசிக்காதீங்க. வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கோம். ஒரு $120ன்றது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த $120 வந்து யாராவது நெட்வொர்க்கர் வந்தீங்கன்னா, நீ போட்டு கொடு, நான் போட்டு கொடுன்னா சொல்லாதீங்க. மற்றவங்க போட்டு கொடுத்து ஒரு பிசினஸ் பண்ணா அந்த அளவுல நல்லா இருக்காது. நாமளே போட்டு ஒரு பிசினஸ்ல இறங்கினாதான் வந்துட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், நல்லாவும் இருக்கும், அது ராசியாவும் இருக்கும். அதனால உடனடியா நாளைக்குள்ள ஆக்டிவேஷன் பண்ணுங்க. நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு நடக்கக்கூடிய டெக்னிக்கல் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ட்ரைனிங் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. 1 by 1 உங்களோட ஒர்க்கை வந்து இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வெல்கம் பேக். இந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் அவர் வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு வேல்யூபிளான இன்புட் எங்களுக்காக வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு மக்களுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் ப்ளஸ் நம்மளுடைய கிரிப்டோ உலகத்தை காப்பாற்றுறதுக்காகவும் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.